கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிருபையும் சமாதானமும் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இந்த நேரத்திலே கர்த்தரை துதிக்கிற வேளை, உங்கள் மைக்கை நீங்கள் எல்லாரும் மியூட் செய்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் துதிகளுக்கு தகுதியானவர், துதிகளுக்கு பாத்திரர். ஆகவே நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை சேர்ந்து பாடி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் தான், துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. ஏனென்றால் அவர் ஆவிக்குரிய, சரீரத்திற்குரிய, உலகத்திற்குரிய எண்ணுக்கடங்காத நன்மைகளை அவர் நமக்கு இலவசமாக, ஈவாக, கிருபையாக தந்திருக்கிறார். நாம் சேர்ந்து பாடலாம். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார். ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார். செய்தி நேரத்தில் தூது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வளம் நிறைந்த வாழ்வு தந்தார், மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். வளம் நிறைந்த வாழ்வு தந்தார், மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். அன்பு நிறைந்த ஆட்கள் தந்தார், ஆவி நிறைந்த அறிவு தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை.
ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி படிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 6:20 இப்படி சொல்லப்படுகிறது, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆம், தேவ சமூகத்திலே தேவனை அன்பு கூறுவதின் வெளிப்பாடு தான் ஆராதனை. ஆகவே தேவன் நமக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். ஹalleluya. ஆம் பிரியமானவர்களே, நம்ம 2 தீமோத்தேயு 4:18 இப்படி படிக்கிறோம், கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு அவர் எங்களை காப்பாற்றுவார், அதற்காக அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிறவர்களே, இந்த உலகம் தீமை நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், பொல்லாப்பு நிறைந்த உலகம். இந்த உலகத்திலே நம்மை ரட்சிக்கிற தேவன், ஹalleluya. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுகிற ஆண்டவரை நாம் சதா காலங்களிலும் நாம் துதித்து பாட, ஹalleluya, நாம் துதித்து ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவ சமூகத்துல எல்லாம் சொல்லுவோம், ஹalleluya, ஹalleluya. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார். நிச்சயமாக அவரே நம்முடைய அடைக்கலம், நமது கோட்டை, நமது அரண், நம்முடைய பாதுகாப்பு. ஹalleluya. பலவீன நேரத்திலே, சோர்ந்து போன நேரத்திலே, கைவிடப்பட்ட நேரத்திலே அவரே நமக்கு துணையாக, பலனாக, அவரே நமக்கு உறு துணையாக நமக்கு இருந்து கரங்களை பிடித்து நடத்தின ஆண்டவர் நம்மை அவருடைய வார்த்தையினாலே செய்தி நேரத்தில் தூது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார், துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. ஹalleluya. தேவன் நமக்கு துதியின் ஆடையை உடுத்துவிக்கிறார். ஹalleluya. ஏனென்றால் நாம் பாடும் பொழுது நம்மை ஒரு பரவசம் நிரப்புகிறது, அவருடைய வல்லமை நிரப்புகிறது. அன்றைக்கு பவுலும் சீலாவும் இக்கட்டான நிலையிலே சிறைச்சாலையிலே துதித்த பொழுது அவர்கள் சந்தோஷத்தோடு கூட பாடினார்கள். ஹalleluya. அங்கே பெரிய அற்புதம் நடந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கிறோம். என்னை கேட்கிறவர்களே, இந்த அருமையான மாலை நேரத்திலே ஆராதிக்கிற வேளையில நம்ம எந்த சூழ்நிலையிலும் மத்தியிலையும் கர்த்தரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, செய்தி நேரத்தில் தூது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். எல்லாவற்றுக்காக கர்த்தரை துதிப்போம். அன்பு நிறைந்த ஆட்கள் தந்தார், ஆவி நிறைந்த அறிவு தந்தார். சொல்லுவோம், சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார், துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. சொல்லலாமா? எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை உயர்த்தி, துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் தந்தையை. ஹalleluya. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் தூய ஆவியை. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. நம்மை எல்லா தீமையிலும் ரட்சிக்கிற ஆண்டவர், நம்ம தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுகிற நம்முடைய ஆண்டவர், அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி, ஆமென், நம்முடைய சரீரத்தை
முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னை கேட்கிறவர்களே, இந்த நேரத்துல நம்ம துதிக்கிற துதியினாலே நமக்கு ஒரு பலனை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதுதான் உங்களுக்கு பலன். ஹல்லேலூயா. ஆகவே என்னை கேட்கிறவர்களே, அருமையான அருட்பணியாளர் கூடுகையிலே ஆமென், நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அருட்பணியில இணைந்திருக்கிறோம். அவர் நமக்கென்று ஒவ்வொருவருக்கென்று வைத்திருக்கிறதா அந்த பணியை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆராதனையின் கடைசி நேரத்துல நம்ம எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த பாடலை பாடுவோம். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய இந்த அருட்பணியில நாம் எப்போதும் முன்னோக்கி செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். எத்தனையோ நேரங்களிலே இந்த அருட்பணியிலே, இந்த தேவ பணியிலே, இந்த விசுவாச ஓட்டத்திலே அநேக தடைகள், அநேக தளர்வுகள் நமக்கு வந்தது என்றாலும் இம்மட்டும் உதவி செய்த ஆண்டவர் தேவன் நமக்கு இனிமேலும் உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். அறுவடை களம் நோக்கி புறப்பட்டோம், அருட்பணியாளராய் செயலாற்ற. அறுவடை களம் நோக்கி புறப்பட்டோம், அருட்பணியாளராய் செயலாட்ட. அகிலமெங்கிலும் ஆண்டவர் நாமம் அறிவிக்க சேனையாய் எழும்பிடுவோம். அகிலமெங்கிலும் ஆண்டவர் நாமம் அறிவிக்க சேனையாய் எழும்பிடுவோம். அறுவடை களம் நோக்கி புறப்பட்டோம், அருட்பணியாளராய் செயலாட்ட. அறுவடை களம் நோக்கி புறப்பட்டோம், அருட்பணியாளராய் செயலாட்ட. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம், யோசுவாவின் சேனைகள் நாங்களே. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம், யோசுவாவின் சேனைகள் நாங்களே. அறுவடை களம் நோக்கி புறப்பட்டோம், அருட்பணியாளராய் செயலாற்ற. அறுவடை களம் நோக்கி புறப்பட்டோம், அருட்பணியாளராய் செயலாற்ற. இந்த பலன் போதும் என்ற அருள்நாதா, இதை நம்பி முன் செல்வோம் இயேசு ராஜா. இந்த பலன் போதும் என்ற அருள்நாதா, இதை நம்பி முன் செல்வோம் இயேசு ராஜா. எழுப்புதல் அக்கினியை இறக்கிடவே எழும்பினோம் தேவ சங்க இளைஞராய். எழுப்புதல் அக்கினியை இறக்கிடவே எழும்பினோம் தேவ சங்க இளைஞராய். அறுவடை களம் நோக்கி புறப்பட்டோம், அருட்பணியாளராய் செயலாற்ற. அறுவடை காலம் நோக்கி புறப்பட்டோம், அருட்பணியாளராய் செயலாற்ற. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம், யோசுவாவின் சேனைகள் நாங்களே. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம், யோசுவாவின் சேனைகள் நாங்களே. அறுவடை களம் நோக்கி புறப்பட்டோம், அருட்பணியாளராய் செயலாற்ற. இதய துடிப்பு எல்லாம் நீர்தானே, இக்கால எலியாவும் நாம் தானே. இதய துடிப்பு எல்லாம் நீர்தானே, இக்கால எலியாவும் நாம் தானே. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் செய்திடுவோம். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் செய்திடுவோம். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம், யோசுவாவின் சேனைகள் நாங்களே. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம், யோசுவாவின் சேனைகள் நாங்களே. அறுவடை நோக்கி புறப்பட்டோம், அருட்பணியாளராய் செயலாற்ற. அறுவடை களம் நோக்கி புறப்பட்டோம், அருட்பணியாளராய் செயலாற்ற. சாத்தானின் சதிகளை முறித்துமே, ஜனங்களை அவர் அண்டை சேர்ப்போமே.
சாத்தானின் சதிகளை முறித்துமே, ஜனங்களை அவர் அன்பை சேர்ப்போமே, ஜாதிகள் தேவனை தொழுதிடவே ஜீவ சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். ஜாதிகள் தேவனை தொழுதிடவே ஜீவ சாட்சியாக வாழ்ந்திடுவோம். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம், யோசுவாவின் சேனைகள் நாங்களே. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம், யோசுவாவின் சேனைகள் நாங்களே. அறுவடை காலம் நோக்கி புறப்பட்டோம், அருட்பணியாளரை செயலாற்ற. அறுவடை காலம் நோக்கி புறப்பட்டோம், அருட்பணியாளரை செயலாற்ற. அகிலமெங்கிலும் ஆண்டவர் நாமம் அறிவிக்க எழும்புவோம், அகிலமெங்கிலும் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் யோசுவாவின் சேனைகளாக எப்படி அன்றைக்கு அந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு யோசுவாவும் காலேபும் மட்டுமே அந்த விசுவாச அறிக்கை செய்து முன்னோக்கி சென்றார்கள். இன்றைக்கும் நாமும் நம்முடைய தேசத்திலே காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலும் விசுவாச அறிக்கை செய்து, இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினவர், இம்மட்டும் எங்களுக்கு எங்கள் ஊழியங்களிலே ஜெயம் தந்தவர், இம்மட்டும் எல்லாவற்றிலும் எங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்தவர், இனிமேலும் எங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். நாங்கள் எங்கள் தேசத்தை இயேசுவின் நாமத்தில் சுதந்தரிப்போம். நாங்கள் எங்கள் தேசத்தை சுவிசேஷமயமாக்குவோம். ஹல்லேலூயா. நாங்கள் யோசுவாவின் சேனைகளாக இருக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே அரை மணி நேரம் உங்க சமூகத்துல ஆராதிக்க கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த நேரத்துல எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நாங்கள் பாடினது போல நாங்கள் அருட்பணியாளர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தை சொல்லுகிறது போல ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் லேவியர்களும் ஆசாரியர்களும் அவர்கள் ராஜாக்களுமாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்துல உங்களுடைய சமூகத்துல எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே எங்களை நீர் ஒரு விசை கூட பலப்படுத்தும், எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே உண்மையே நாங்கள் முழுமையத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்லா மேன்மையும் உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த அருட்பணியாளர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த அருட்பணியாளர் கூடுகை நடைபெறுகிறது. சரியாக 6:30 இந்த கூடுகை ஆரம்பிக்கும். இந்த கூடுகையினுடைய நோக்கம், இதை நாங்கள் எப்படி திட்டம் பண்ணியிருக்கிறோம் என்றால், இதை 1 வாரம் 2 வாரம் நடத்தப்படுகிறதுனாலே 1 வாரம் இதிலே ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், மற்றொரு வாரம் மற்ற காரியங்களுக்கு, நம்முடைய செய்தி மற்றும் ஆராதனை மற்ற காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு அதற்கு நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். ஆகவே இந்த அருட்பணியாளர் கூடுகையிலே தேவனை ஆராதிக்கிற, உண்மையோடு ஆராதிக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இந்த கூடுகையிலே அவர்களை நீங்கள் இணைத்திடும்படியாக அன்போடு கூட கேட்கிறோம். அது மட்டுமல்ல, ஊழியர்கள், அநேகர் ஊழியர்களை நீங்கள் இதிலே அறிமுகப்படுத்த உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்று சொன்னால் காலம் கடைசியா இருக்கிறபடியினாலே நாம் இந்த அருட்பணியை மிக வேகமாக நம்முடைய இந்திய தேசத்திலே நாம் செயல்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய அந்த வாஞ்சை, அந்த திட்டம் துரிதமாய் தேசத்தில் நிறைவேற வேண்டும். ஆகவே இந்த அருட்பணியாளர் கூடுகையிலே ஆண்டவரை அறிந்த விசுவாச மக்களை இணைத்திடுங்கள். அது மட்டுமல்ல, ஊழியர்களை நீங்கள் இணைத்திடும்படியாக, அறிமுகப்படுத்திடும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். இப்பொழுதும் நாம் நேரடியாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்துடுவோம். வார்த்தைக்கு பின்பதாக நம் மத்தியில இருக்கிறதான இந்த ஊழியத்தினுடைய எல்லா காரியங்களை அழகாக திட்டம் செய்து காரியங்களை நடத்தி கொண்டு வருகிற மதுரையில் இருக்கிற சுவிசேஷகர் VS ராஜன் ஐயா அவர்கள் இந்த நாளிலே ஜெபத்திலே நம்மை நடத்துவார்கள்.
முதலாவதாக இது முதல் வாரமா இருக்கிறபடினால் இதற்கு நம்ம ஜெபத்திற்கு இதில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆகவே இந்த ஊழியத்திற்காக அவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த ஊழியத்தினுடைய சில நோக்கங்கள், தரிசனங்களையும் அவர்கள் நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். ஆகவே இந்த நேரத்திலே முதலாவதாக இந்த நாளிலே நம்மத்திலே விசேஷித்த செய்தியாளராக அழைக்கப்பட்டிருக்கிறவர்களை நான் அறிமுகப்படுத்துவதிலே சந்தோஷப்படுகிறேன். அருமையான சகோதரர் மோசஸ் அவர்கள் மதுரை பட்டணத்திலே குடும்பமாயிருக்கிறார்கள். அவர்கள் தென்னிந்திய திருச்சபையை சார்ந்தவர்கள். அவர்கள் நல்ல கல்வித்துறையிலே எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல நல்ல ஒரு மூத்த அதிகாரியாக அவர்கள் பணி செய்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தையும் அவர்கள் முக்கியமாக ஆண்டுடைய ஊழியத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். அதுவும் மிஷன் ஒர்க்குக்கு, மிஷனரி ஊழியங்களுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் ட்ரினிட்டி காஸ்பல் மிஷன் என்கிறதான அந்த ஸ்தாபனத்தினுடைய பொதுச் செயலாளராக அவர்கள், ஜெனரல் செக்ரட்டரியாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அநேக இப்பொழுது அவர்களுடைய ஊழியத்தின் நல்கைகள் தமிழ்நாடு மாநிலத்திலே மட்டும் அநேக இடங்களிலே சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது, கட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, முக்கியமாக ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே, அது மலைவாழ் மக்கள் மத்தியிலே சபைகள் இல்லாத இடங்களிலே அங்கே அந்த மிஷனரி வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே அவர்கள் இந்த அருட்பணியாளர் கூடுகையிலே செய்தி கொடுப்பது மிகுந்த சந்தோஷம். ஏனென்றால் அப்படிப்பட்ட பாரமுள்ள ஜனங்கள், அப்படிப்பட்ட பாரமுள்ள ஊழியர்கள் இந்த கூடுகையிலே அலங்கரிப்பது ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் இந்த நேரத்திலே அவரை நான் கேட்டுக்கொண்ட பொழுது சந்தோஷமாக வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னபடினால் எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. ஆகவே இந்த நாளிலே அவர்கள் அப்படிப்பட்ட மிஷனரி பாரத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையுமாய் நம்மத்திலே வருவார்கள். ஆகவே நம்மளுடைய எல்லாருடைய சார்பிலும் இப்பொழுது சகோதரர் மோசஸ் அவர்களை நம்ம எல்லாரும் வாழ்த்தி வரவேற்போம். இது உங்களுடைய நேரம். ஆகவே நீங்கள் இப்போ நீங்க செய்தி கொடுக்கலாம். மற்ற எல்லாரும் நீங்க உங்க மைக்கை நீங்க மியூட் பண்ணி கொள்ளும்படியாக கூட கேட்கிறேன். அலெக்ஸ், நம்ம எவ்வளவு நேரம், 20 நிமிஷம் இது பண்ணிக்கலாமா? எவ்வளவு நேரம்? half an hour எடுத்துக்கங்க. உங்களுக்கு half an hour செய்யுங்க. சரி. இது ஓய்வு நாளினுடைய மாலை பொழுதிலே அருமையான தேசிய அருட்பணி இயக்கத்தின் அருமையான பொறுப்பாளர்களாக இதை முன்னின்று நடத்துகிற எல்லா தேவதாசர்களையும், குறிப்பாக என்னை இந்த நாள்ல இப்படிப்பட்ட இந்த ஊழிய காரியங்களை குறித்து எனக்கு அதிகமாக அறிமுகமான அன்பு அண்ணன் அலெக்ஸ் அவர்களுக்காகவும், நான் ஏற்கனவே போன்ல அருமையான ராஜன் அண்ணனோட கூட அன்னைக்கு போன்ல பேசினேன். அவங்களுக்கும் மற்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும், தேவனுடைய தாசர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிறதான ட்ரினிட்டி காஸ்பல் மிஷன் ஊழியங்கள் சார்பாக அன்போடு கூட என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்தமைக்கு மறுபடியும் தேவனை அதிகமாய் துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களை தேவனின் அதிகமாய் கனப்படுத்தணும். செய்திக்கு போறதுக்கு முன்னாடி சில நிமிடங்கள் மாத்திரம் தேவ சமூகத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி, சில தரிசனங்களை புதுப்பித்து கொடுக்கும்படி கண்களை மூடி ஒரு பெரிய தேவனுடைய வழி நடத்துதலுக்குள்ளாக கடந்து போகும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். தேவன் கொடுத்த இந்த அருமையான மாலை பொழுதுல கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஒருல இந்த செய்திக்காக நான் ஆயத்தப்பட்ட பொழுது தேவனுடைய ஆவியானவர் ஜெப வேளையில நம்முடைய தரிசனங்களை எல்லாம் புதுப்பித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தெளிவா என்னோடு கூட பேசினாரால, ஒருவேளை தரிசனத்தினுடைய பாதையில கடந்து போன உங்களோடு கூட கடந்து வந்த தேவனுடைய ஆவியானவர் சில நேரங்கள்ல சில உங்களுடைய பாதைகள்ல சில விதமான தடைகள், அதுல முன்னேறி செல்ல முடியாத சில போராட்டங்கள், இதையெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் இந்த நாள் அப்புறப்படுத்தி மறுபடியும் எந்த நோக்கத்தோடு எந்த தரிசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்துல இன்னும் பெரிய காரியங்களை எல்லாம் சீக்கிரமாய் செய்வேன் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் தெளிவாய் பேசினதுனால கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல மறுபடியும் தேவ சமூகத்துல அந்த தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை நாங்க இன்னும் ஆழமாய் பற்றி பிடித்து கொள்ள, அந்த பாதையில இன்னும் நிறைய காரியங்களை சாதிக்க, இன்னுமாக அந்த தரிசனத்துல ஓடும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத அநேக சூழ்நிலைகளை, அந்த சோர்வுகளை எல்லாம் இந்த நாள்ல தேவ சமூகம் இறங்கி பலப்படுத்தும்படியாக அப்பாட்ட அப்படியே பேசுவோம். ஆண்டவரே, எங்களுடைய தரிசனங்களை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள, மறுபடியும் இந்த பாதையில பெரிய காரியங்களை எல்லாம் சாதிக்க ஆண்டவரே நீர் தந்த இந்த வாய்ப்புகள் சொல்லி தேவ சமூகத்துல நம்மள முழுசா ஒப்பு கொடுப்போம். நம்முடைய
ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அநேக வளர்ச்சிகள்ல தேவன் கொடுத்த அநேக பொறுப்புகள்ல சில நேரம் நான் முன்னேறி செல்ல முடியாதபடி காணப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏற்ற வேளையில அந்த காரியத்தில் தேவன் கொடுத்த அந்த தரிசனத்துடைய பாதையில தேவ திட்டங்கள்ல நான் நிறைய மாற்றங்களை தருவேன்னு சொல்லி தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. எங்க மேல இருக்கிற ஒரு தேவ திட்டம் ஆண்டவரே, எங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற மகா பெரிய தேவனுடைய காரியங்கள், மாற்றங்கள் எல்லாவற்றிற்காக எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனுடைய ஆளுகை ஒரு விசை இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. என்னை மறைத்துக் கொள்ளுங்கப்பா, நீங்க பேசுங்க டாடி. அன்றே இந்த நாள் அன்றே உடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் பலமான ஒரு ஆசீர்வாதங்களுக்குள்ள, இந்த தேசத்துக்குள்ள இன்னும் அநேக இடங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் காலடி எடுத்து வைக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு நாட்களை அனுமதிப்பதற்கு இது ஒரு ஆயத்த நாளாக மாறுவதற்காய் சோதரம்ப்பா. தொடர்ந்து அன்றைய பொறுப்பெடுத்து நடத்துகிற ஒவ்வொரு தேவ தாசர்களையும் அன்றைய நான் தேவனுடைய கரத்துல விட்டு நாங்க சீக்கிரமாய் இந்த உலகத்துல செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். மறுபடியும் ஒரு விஷயம் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த எங்களுடைய ஊழியத்தை பொறுத்தவரை நாங்க ஒரு 12 மாவட்டங்கள்ல, தமிழகத்துல மட்டும் அன்னை அலெக்சனை சொன்ன மாதிரி 12 மாவட்டங்கள்ல இந்த ஊழியமானது மலைப்பகுதிகளுக்குள்ள தரைத்தளங்கள்ல வந்து இந்த ஒருவேளை அன்ரீச்டு ஏரியா, யாரும் போக முடியாத இடங்களை செலக்ட் பண்ணி ஊழியம் பண்றோம். கடந்த வாரம் கூட ஒரு 6 மிஷனரி குடும்பங்களை நாங்க தேவனுடைய இந்த ராஜரிக பணிக்காக பணித்தலங்களுக்குள்ள அனுப்பும்படியாக தேவன் உதவி செஞ்சார். இது வரைக்கும் 46 மிஷனரிகள் இங்க இந்த ஸ்தாபனத்துல இருக்கிறாங்க. ஒரு 9 இடங்கள்ல ஆலயத்தை கட்டி இருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தினுடைய காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறோம். இந்த நாள்ல நான் தேவ சமூகத்துல காத்திருந்த பொழுது தேவ ஆவியானவர் என்னோடு கூட பேசின காரியத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலே அதிகமாய் சந்தோஷம் அடைகிறேன். நெகேமியாவை குறித்து ஒரு சில தலைப்புகளினுடைய அடிப்படையில உங்களோடு கூட பேசுவதில் அதிகமாக பெரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடுகை, தேவன் சில தரிசனங்களை புதுப்பித்து கொடுக்கணுங்கிற அந்த காரியத்தை திரும்ப திரும்ப என்னோட பேசினாரு. அதனால அதனுடைய அடிப்படையில நெகேமியாவில இருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட வாசிக்கிறதுல சந்தோஷம் அடைகிறேன். இந்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நெகேமியாவை குறித்து ஒரு சின்ன ஒரு முன்னுரை கொடுப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். சோ நெகேமியாவை பொறுத்தளவுல அவனுடைய காலங்கள் வந்து கிமு 444 அந்த ஆண்டுகள்ல அவனுடைய அந்த அந்த அருமையான அர்த்தசாஸ்திர அந்த ராஜாவுடைய அந்த பெர்சிய தேசத்துல அவன் பான பாத்திரக்காரனாக இருந்த ஒரு காலகட்டங்கள். அது வந்து தேவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்புல அவன் உட்கார வைத்த காலகட்டங்கள்ல உலக பிரகாரமான வேலையை மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய ராஜரிக சில பணியை செய்யக்கூடிய வாய்ப்புகளை அதுல கொடுத்திருக்கிறான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். எஸ்ரா வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டான். அருமையான நெகேமியா அவங்க வந்து எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்ட அந்த சுவர் இடிக்கப்பட்டதை சரி செய்யக்கூடிய சீரமைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஆண்டவர் நெகேமியாட்ட கொடுத்திருந்தாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள். அருமையான நெகேமியாவுக்கு அலங்கம் இடிக்கப்பட்ட அந்த காரியத்தை சரி செய்யக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டவர் அவனுடைய காலத்துல கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து அதனுடைய பின்னணியத்தை வாசிக்கும் பொழுது கிமு 538லயே வந்து இந்த அலங்கம் இடிக்கப்பட்டு போயிருச்சு. கிமு 538. ஆனா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளா ஒரு பெரிய இடைவெளி, யாரும் ஒண்ணு செய்யவே முடியல. 100 ஆண்டுகளாக எந்த விதமான மாற்றங்கள் நடக்கல. இன்னும் ரொம்ப டீப்பா வாசித்து பார்த்தா யூதர்கள் வந்து பாபிலோனினுடைய சிறையிருப்புல இருந்து தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போறாங்க. இப்ப அது நடந்தது கிமு 538. ஆனா சொந்த தேசத்துக்குள்ள யூதர்கள் கடந்து போனாலும் கூட அவங்களால இந்த காரியங்களை செய்ய முடியல. 3ஆம் தலைமுறை 537 தொடர்ச்சியா ஒவ்வொரு காலகட்டங்களையும் யூதர்கள் சிறையிருப்புல இருந்து போறாங்க. சோ 3ஆவது தலைமுறையில தான் இந்த காரியங்கள் நடக்குது. இது சின்ன பின்னணியம், உங்களுக்கு நிறைய வேதத்தினுடைய காரியம் நிறைய தெரியறதுனால நான் நிறைய பேசல. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிமு 538 ஏற்பட்ட அந்த அலங்கம் இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. நான் இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பேசின காரியத்தை நான் தெளிவா அவங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். அல்ல ஒருவேளை அந்த நெகேமியால வாசிக்கும் பொழுது முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது
அவன் தன்னுடைய ஜனங்களினுடைய காரியங்களை குறிச்சல கேள்விப்பட்டான்ங்கிறது போட்டிருக்கு. நான் அதை யோசித்து என்ன தலைப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சோ பார்வை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து கொண்டு போகலாம்னு பார்த்தேன். நெகேமியாவுக்குள்ளாக ஒரு பார்வை இருந்துச்சு, ஒரு பார்வை, ஆவிக்குரிய ஒரு பார்வை. இன்னைக்கு ஒரு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள்ல நம்முடைய பார்வை எதன் மேல இருக்குன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அருமையான நெகேமியா அரண்மனையில் இருந்த பொழுது எப்ப அர்த்தசாஸ்திரா இறந்து போவான், அதுக்கடுத்து நம்ம வந்து ராஜாவா உட்காருவான்னு சொல்லிட்டு அரியணை மீது அவருடைய பார்வை இல்லை. இந்த ஒருவேளை ஒரு வாய்ப்பு உள்ள பெர்சிய தேசத்துல அந்த அரண்மனைக்குள்ள போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்து எப்படியாச்சும் என்ன செஞ்சிடணும், அந்த அரியணையை பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிந்தனையெல்லாம் அவனுக்கு துளியளவு கூட கிடையாது. அவனுடைய பார்வை எல்லாம் அரண்மனையில் இருந்தாலும் கூட அவன் பார்வை எங்க இருந்துச்சா, யூத ஜனங்கள் அந்த எருசலேமினுடைய அலங்கு இடிக்கப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறையிருப்புல இருந்து தப்பி மீந்தி வந்த ஜனங்கள் சொன்னாங்களே, சொன்னதுமே அவனுடைய பார்வை முழுவதும் எங்க போயிருச்சா, அந்த அருமையான இடிக்கப்பட்ட அந்த அலங்கம், அந்த எருசலேமினுடைய அந்த ஆலய சுவர்கள், இதன் மேலதான் இவருடைய முழு கவனமும் போயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அருமையான நெகேமியா 1ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்துல ரொம்ப அழகா தெளிவா அதை வாசிக்கிறோம். இல்ல இந்த நாட்கள்ல நமக்குள்ள ஆண்டவரெல்லாம் ஜெபம் பண்ணும்போது அதை திரும்ப திரும்ப அந்த தரிசனங்களை புதுப்பித்து கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஒருவேளை தேவன் நீங்க கடந்து போகிற அந்த பாதையில உங்களுடைய ஆவிக்குரிய பார்வை, ஒரு தொலைநோக்கு பார்வை ஆண்டவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அருமையான ஒரு நெகேமியாவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்புகளை கொடுத்திருந்தாலும் அரண்மனையில் இருக்கக்கூடிய அதுல போட்டிருக்கு அந்த ராஜாவுக்கு அவன் பான பாத்திரக்காரன் போட்டிருக்கு. அதாவது ராஜாவுக்கு அடுத்த ஒரு அந்தஸ்து, ஒரு பெரிய பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் கூட அவன் என்னைக்கு அந்த தன்னுடைய ஜனங்களை பார்த்தானோ, பார்த்ததுக்கு அப்புறம் அந்த செய்திகளை கேட்டதுக்கு அப்புறம் அவனுடைய முழு பார்வையும் தேவனுடைய காரியங்கள் மேல மாறியது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த மாலை பொழுதுல ஒருவேளை நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களுக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். தேவன் கொடுத்த அந்த உலக வாழ்க்கையில, தேவன் கொடுத்த இந்த அருமையான ஊழிய வாழ்க்கையில, தேவன் கொடுத்த குடும்ப வாழ்க்கையில, ஒவ்வொரு காரியங்கள்லயும் ஏன் பார்வை எதன் மேல அதிகமா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம கட்டாயம் இந்த யோசிக்கும் பொழுதுதான் நான் அதுக்கடுத்து போகிற அந்த செய்தி குறிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். எனக்கு பொதுவாக உலகத்துல உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் பாத்தீங்கன்னா எல்லாருடைய பார்வையும் ஒரே வார்த்தையில சொன்னா பணத்தின் மேல போயிடுச்சு. இன்னைக்கு உலகத்தினுடைய இதெல்லாம் எல்லாருடைய பார்வையும் எப்படி இந்த உலகத்துல நம்ம இதெல்லாம் சம்பாதிக்க முடியும், எப்படி நம்முடைய வசதிகளை எல்லாம் பெருக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல தேவன் தன் பிள்ளைகளை செப்பரேட் பண்ணி பிரித்து எடுத்தாலும் கூட அவங்களுடைய பார்வை அவர் மேல இல்லாதபடிக்கு முழுமையா உலக காரியங்கள் மேல, அதன் மேல சார்ந்து போகக்கூடிய ஒரு பார்வையா அதை மாறிடுச்சு. ஆனா நெகேமியாவுக்குள்ள தேவன் வைத்த அருமையான ஒரு பார்வை, தேவனுக்குரிய காரியங்களை பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பார்வை. ரோமர்ல இதுல எபிரேயர்ல வாஸ்து பார்த்தோம்னா அழகா ஒன்று போட்டிருக்கு. எபிரேயர் 12:1 வாஸ்து பார்த்தோம்னா அந்த ஆக்கியோன் எழுதும்போது சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் பின்னோக்கி எல்லாத்தையும் தள்ளிட்டு இயேசுவை நோக்கி அப்படின்னு சொல்லி அழகா எழுதுறாரு. அந்த வசனம் 12:1 அது அழகா அந்த வார்த்தை போட்டிருக்கு, இயேசுவை நோக்கி அப்படின்னு, விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாக்கின்னு சொல்லி ஆரம்பிச்சு போது. அப்படியே இந்த மாலை பொழுதுல தேவ சமூகத்துல இயேசுவை நோக்கி என்னுடைய பார்வை கட்டாரம் முக்கியமானது. ஏசப்பா மேல மாத்திரம் தான் என் பார்வை இருக்கணும். அவர் மேல மாத்திரம் என் பார்வை இருந்தா தான் மற்ற காரியத்துல நான் என்ன செய்ய முடியாது, டைவர்ட் ஆகி போக முடியாது. என் பார்வை வேற பக்கம் டைவர்ட் ஆகி போகுது அப்படின்னு சொன்னா நான் இயேசுவை பார்க்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ஒரு மெஷர்மெண்ட், அவ்வளவுதான். அநேக நேரம் சில நேரம் பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது என்னுடைய முழு கவனமும் அந்த பிரச்சனைகள் மேல போயிருது. அப்படி என்னுடைய முழு பாதையும் இந்த பிரச்சனையை எப்படி இது பண்றது, அடுத்து நான் இந்த பிரச்சனை இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற மாதிரி அந்த காரியங்கள் மேல அது முழுசா போயிருது அப்படியே. ஆனா இந்த நாட்கள்ல தேவன் விரும்புறார், என் பிள்ளைங்களுடைய பார்வை முதலாவது மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புறார். என் பிள்ளைங்களுடைய பார்வை ஏன் மேல மாத்திரமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். என் பிள்ளைங்களுடைய பார்வை அழிந்து போகிற ஜனங்கள் மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். சோ இப்படிப்பட்ட ஒரு பார்வையை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்பாட்ட கேட்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்கிற காரியங்கள் எல்லாம் பிரதானமான காரியமா இருக்கணும். என் பார்வை வேறு மாதிரி போயிடக்கூடாது. அநேக நேரம் குடும்பத்துல சில போராட்ட பிரச்சனை வரும்போது, பிள்ளைகளுக்கு மேல சில காரியங்கள் வரும்போதெல்லாம் டக்குன்னு டைவர்ட் ஆயிரும். அப்படியே நல்லது நடக்கிற வரைக்கும் முழுசா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருப்போம், தேவனுடைய சமூகத்துல ரொம்ப இதா இருக்கும். ஆனா ஏதாச்சும் ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா டைவர்ட் ஆயிரும். அருமையான நெகேமியாவுடைய வாழ்க்கையில அவன் அரண்மனை மேல தன்னுடைய பார்வை வைக்கவே இல்லை, அரண்மனை வாழ்க்கை மேல தன்னுடைய பார்வை வைக்கவே இல்லை. எப்ப அந்த நாற்காலியில போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய பார்வை வைக்கவே இல்லை. அவனுடைய பார்வை எங்க போயிருச்சு, இடிக்கப்பட்ட அலங்கத்தின் மேல போயிருச்சு. ஒருவேளை நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்த பாராதான். நம்ம இந்திய தேசத்துல தேவைகள் நிறைந்த அந்த ஜனங்கள் தான் நம்முடைய பார்வையில் இருக்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த ஜனங்களுக்குள்ள
எதையாச்சும் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவிக்குரிய ஒரு கண்கள். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்குள்ள அந்த பார்வையை சரி செய்யும்படி விரும்புறேன்னு சொல்றாரு. உங்க பார்வை எல்லாம் இப்படிப்பட்ட தேவைகள் நிறைந்தவங்க மேல அந்த பார்வை பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. ஒருவேளை நம்ம வேறு விதமான காரியங்கள் மேல நம்முடைய பார்வை இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த முதல் குறிப்பின்படி தேவ சமூகத்தில் ஆண்டவரே என் பார்வையில ஒரு மாற்றத்தை கொடுங்க, என்னுடைய கண்களுக்கு கழிக்கம் போடுங்கன்னு கேட்போம். என்னுடைய கண்கள் எல்லாம் ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து பார்த்து அது பூத்து போய்விட்டது ஆண்டவரே. அதனால நான் தொலைநோக்கு பார்வைக்குள்ள போக முடியல. மற்ற மனிதனுடைய குறைபாடுகளை பார்த்து பார்த்து ஆண்டவரே நான் ஆவியில சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே. மற்ற மனிதனுடைய தவறான காரியங்களை பார்த்து பார்த்து நானும் ஆண்டவரே அவனை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த பார்வைதான் இருக்கிற ஒழிய வேறு விதமான சிந்தனை எனக்குள்ள வரல ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, வேதத்தை பார்க்க வேண்டிய கண்கள் வேறு எதையோ பார்த்துக்கிட்டு இருக்குதுப்பா. ஜெபத்தை பார்க்க வேண்டிய கண்கள் ஆண்டவரே வேறு மனிதனுடைய காரியங்களை பார்த்து நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே. எவ்வளவு அருமையான செய்தி வேளையின் பொழுது உங்களை ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். உங்க பார்வையில உங்களுடைய கண்களுக்கு ஒரு கழிக்கம் போட வேண்டும் என்று சொல்லி ஒரு அசுத்தமான பார்வைகளை அப்புறப்படுத்தி விட்டு, அருவருப்புகள் நிறைந்த பார்வைகளை அப்புறப்படுத்தி விட்டு, உங்க பார்வை முழுவதும் எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டபடி இயேசுவை நோக்கி வாசிக்கிறோமே. இந்த நாள்ல அப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பார்வையை ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. அழிந்து போற காரியங்கள் மேல அநேக நிறைய பார்வை போயிருதுப்பா. மற்ற மனிதனுடைய காரியங்களை பார்த்து என்னுடைய பார்வை டைவர்ட் ஆகி போயிருது ஆண்டவரே. உங்களை பார்க்கறதுக்கு பதிலா ஆண்டவரே வசதி படைத்தவர்களை பார்த்து விடுகிறேன், ஏதாவது ஒரு மனிதனை பார்த்து விடுகிறேன் ஆண்டவரே. இவங்களை பார்த்தா ஏதாச்சும் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி என்னுடைய முழு சிந்தனையும் மாறி விடுகிறது ஆண்டவரே. நீங்க அப்பாட்ட பேசுறீங்களா? ஆண்டவரே நெகேமியாவை போல பெரிய அரண்மனையில உட்கார்ந்துருந்தா கூட அவன் முழு பார்வை எங்க இருந்துச்சா? எருசலேமினுடைய சுவரை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். நான் திரும்ப இந்த அரண்மனையில ஒரு ராஜாவா உட்காரணும்னு சொல்லி அவன் அரியணையை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். சரியா? அடுத்து 2வது குறிப்புக்குள்ள போக போறோம். இந்த பார்வைக்கு அப்புறம் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, அதுல 1:4 வாசித்து பார்த்தோம்னா, அந்த எரேமியா 1:4 வாசித்து பார்க்கும் பொழுது இந்த காரியங்களை கேட்டதுக்கு அப்புறம் அவன் பாரப்பட்டான் போச்சு. பார்வை சரியா இது சரியாகும் பொழுது அடுத்து என்ன கடந்து வரும்? இந்த பார்வை சரியாகட்டா அடுத்த குறிப்புக்குள்ள போகவே முடியாது. இந்த பார்வை சரியாகும் பொழுது அடுத்து என்ன வருமா? பாரம் வரும் போற்றுக்கு. ஒரு பாரம், ஆத்தும பாரம் போற்றுக்கு. அவன் ஒருவேளை தனக்காக அவன் ஜெபம் பண்ணவே இல்லை. அதுல நான் அடுத்து சீக்கிரமா ஒரு ப்ரொமோஷன்ல போயிடணும், எனக்கு சீக்கிரமா அது நடந்துடணும், இது நடந்துடணும், எனக்கு அது கிடைச்சிடணும், இது கிடைச்சிடும் சொல்லிட்டு தன்னுடைய காரியங்களுக்காக அவன் ஃபாஸ்ட் பண்ணவே இல்லை. அதுல போற்றுக்கு சில நாளாய் துக்கித்து அப்படின்னு போற்றுக்கு. சில நாளாய் துக்கித்து. இதுல பெரிய ஒரு ஆழமான சத்தியம் உண்மையில இது நம்முடைய பார்வை சரியா இருக்கும் பொழுது அடுத்து என்ன வரும்? பாரம் வந்து பாரம். இதான் முக்கியம். இதெல்லாம் ஒரு அளவுகோல். எனக்கு அந்த பாரம் அதிகமா வரல அப்படின்னு சொன்னா பார்வை சரியில்லை, அவ்வளவுதான். இந்த பார்வைக்கும் பாரத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், தொடர்புகள் இருக்கு. பாரப்பட்ட சும்மா ஐயோ பாவம்னு சொல்லிட்டு உலகத்துல பேசுவாங்கல்ல, ஏதோ ஒரு சும்மா ஆறுதலா விசாரிக்கிற மாதிரி பேசிட்டு போயிருவாங்கல்ல, அப்படி இல்ல. அவன் தேவ சமூகத்துல ஃபாஸ்டிங் இருந்தான்னு சொல்லி வேதத்துல போட்டு. அது மாத்திரமல்ல, சில நாளாயும் போட்டு. எத்தனை நாள் நமக்கு தெரியல, சில நாளாய் துக்கித்து அப்படின்னு சொல்லி போட்டு. இந்த அருமையான மாலை வேளையில எனக்குள்ள என்ன பாரம் இருக்குன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. எல்லாருக்கும் பாரம் இருக்கும், குடும்பத்தின் மேல பாரம் இருக்கும், பிள்ளை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நிச்சயம் அது ஆண்டவர் நிச்சயத்துல போட்டு அவருடைய காரியங்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் அதெல்லாம் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நம்ம அதை அனுபவிக்கிறோம். ஏன்னா மத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ற நம்ம அதுல பிராக்டிக்கலா இல்லாம தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதெல்லாம் வீண். அது அப்ப தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது 2வது ஆண்டவர் கேட்கிறாரு, பாரம் இருக்குதான் கேட்கிறாரு. பாரம், ஆத்தும பாரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அலங்கை இடிக்கப்பட்டதை கேட்டு யூத ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து, வேதனைப்படுறத பார்த்து இவன் அழுதான்னு போச்சு. இதெல்லாம் நிறைய உங்களுக்கு தெரியும்னா ரொம்ப பேசல, அழுகிறான் தேவ சமூகத்துல. இதெல்லாம் தேவன் கொடுத்த கிஃப்ட். சில எல்லாம் ஜெபிக்கும் பொழுதே கண்ணீர் தாரதாரையா ஓடும். அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். அது அந்த ஆண்டவருடைய பாரத்தை நம்ம மூலமா ஊற்றி அது வெளிப்படுவார். அப்படியே அது ஆத்ம பாரத்துல அது கண்ணீரினுடைய ஜெபங்களினுடைய ஆசீர்வாதங்கள். அதெல்லாம் நெகேமியாவுக்குள்ள இதை கேட்ட உடனே கண்ணீர் தாரதாரையா ஓடுது. அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேர்டு என்னன்னா, சில நாளாய் துக்கித்துன்னு போச்சு. பொதுவா உலகத்திலேயே சொந்த குடும்பத்துல இழப்பு வந்தா கூட நம்ம ஏதோ ஒரு நாள் 2 நாள் சில நாள் இருந்து இன்னைக்குள்ள உலகத்தை சொல்றேன். இன்னைக்குள்ள உலகத்தை ஒரு நாள் 2 நாள் ரைட், அவ்வளவு. அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலையை பார்த்தோமா போனா அவங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, ரைட், அவ்வளவுதான். ஆனா இங்க போச்சுக்கு இந்த அலங்கத்தினுடைய செய்திகள் இவனை வேலை செய்ய விடாம தடுக்குது. ஐயோ, என்ன ஒரு ஆலயத்தினுடைய அலங்கம் இடிபட்டு போச்சு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. கிமு 538 இருந்து இவன் பெர்சிய தேசத்துல
அர்த்தசஷ்டா ராஜாட்ட வந்து ஒரு பானபாத்திரக்காரன் இருந்தது கிமு 444. இவன் இருந்த அந்த இவன் வேலை செய்த காலம், அந்த ராஜ்ய அரண்மனை இருந்த காலம் 440, கிட்டத்தட்ட 94 ஆண்டுகள். சரியா? அந்த இடிக்கப்பட்ட அலங்கம் இவன் வேலை பார்த்த காலம் ரெண்டுக்கும் இடைப்பட்டு 94 ஆண்டுகள். இவன் தேவ சமூகத்துல அழுதான் போட்டிருக்கு, உபவாசத்தான் போட்டிருக்கு, சில நாளாய் துக்கித்தான். இந்த குறிப்பை நான் கொஞ்சம் டெப்துக்குள்ள போய் நான் பேச விரும்புறேன். தேவ சமூகத்துல அழுது ஜெபிக்கிற அனுபவங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். முக்கியமானது. நான் பாரப்படும் பொழுதுதான் அழுக வரும். முக்கியம். நமக்கே தெரியும், நம்முடைய குடும்பத்துல உண்மையிலே கஷ்டம் வரும் பொழுது, நம்ம பிள்ளைங்க ஏதாச்சும் ஒரு வியாதியில ஏதோ ஒரு காரியம் குடும்பத்துல இருக்கும் பொழுது தன்னால அழுக வந்துடும். அதுல மாற்றமே கிடையாது. ஆனா இவத்த குடும்பத்துக்காக அழுகல. ஐயோ, எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காம போச்சு, அதுக்காக அழுகல. ஏன் யாரோ ஒருத்தர் அபகரிச்சுட்டு போயிட்டா, சீக்கிரம் வாங்கி கொடுங்க ஆண்டவரே, நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், அதுக்காக அழுகவே இல்லை. இந்த அலங்கம் இடிக்கப்பட்டு போன செய்திய அந்த அருமையான சிறையிருப்புல இருந்து தப்பி வந்த யூதர்கள் சொன்ன பொழுது அவ அழுதான் வேகத்துல போச்சு, அழுதான் போச்சு. தேவ சமூகத்துல இந்த கிஃப்ட கேட்கணும். அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி நமக்குள்ள இன்னைக்கு வேணும். இந்த ஜெப ஆவி உள்ள வந்துருச்சு, இந்த அழுது ஜெபிக்கிற ஜெபம், அந்த பாரம் உள்ள வந்துருச்சுன்னா மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பாரப்படும் பொழுது நம்ம ரொம்ப மணிக்கணக்கா ரொம்ப நேரம் அப்படி ஜெபிக்கிற ஒரு இது இருக்குது. இருந்தாலும் இவனுடைய நெகேமியாவுடைய பெயர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா தான் இருக்கும். ரொம்ப அவர் நிறைய வளவளன்னு ஜெபம் பண்ண மாதிரி தெரியல. ஆனா இவர் உண்மையா இருந்ததுனால, இந்த பாரப்பட்டதுனால, பார்வை சரியா இருந்ததுனால, அவருடைய பொதுவாகவே நெகேமியாவுடைய ஜெபங்களை என்ன சொல்லுவோம்னா, அம்புவை அம்பு விட்டா எப்படி ஷார்ப்பா போய் பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்குதோ, அதே மாதிரி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அடிச்சுட்டு அவ்வளவு முடிஞ்சு. இது எப்ப நடக்கும்? என் பார்வை சரியா இருந்தா தான் அது நடக்கும். இல்லாட்டா என் பார்வை சரியில்லாட்டா நான் எவ்வளவு இதா ஜெபம் பண்ணாலும் எவ்வளவு கத்துனாலும் ஒண்ணும் நடக்காது. ஜெபத்தினுடைய பேசிக் என்னுடைய பார்வை. ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய கண்களை கொடுத்திருக்கிறாரு. இந்த பார்வை சரியா இருக்கணும், என் கண்களுக்கு கழிக்கம் போடணும். அடுத்து 2வது குறிப்புல சொல்றேன், வாரம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவன் சில நாளாய் துக்கித்துன்னு போச்சு. இந்த நாட்கள் இந்த தேசத்துல நமக்கு தெரியும், இந்த வியாதியினுடைய தாக்கம், ஜனங்கள் கொத்து கொத்தா அழிகிறாங்க. ஒரு குறிப்புகள் அது ரொம்ப அக்யூரஸியா என்னன்னு தெரியல, உலகம் முழுவதும் இந்த வியாதியினுடைய தாக்கத்தால் இறந்தவங்க 56 லட்சம் பேரா. 56 லட்சம் பேர் உலகம் முழுவதும் இறந்து போனவங்க இந்த வியாதியினுடைய தாக்கத்தினால 56 லட்சம். ஒரு புள்ளிவரத்துல வாசித்து பார்த்தேன். ஒருவேளை இந்த வியாதியினால கொத்து கொத்தா மடியக்கூடிய ஜனங்களுக்காக நான் இது ஒரு இதுக்காக நான் கேட்கல. என்னைக்காச்சும் தேவ சமூகத்துல அழுது 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 நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்ணாம நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், தேவ சமூகத்துல இப்படி அழுகக்கூடிய ஒரு கூட்டம் வேணும்னு எதிர்பார்க்கிறேன். என் ஜனங்கள் கொத்து கொத்தா மடியும் பொழுது அவங்க அழுகணும். நான் தேவ பிள்ளைகளாகி நம்ம தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். இந்த கண்ணீரினுடைய ஜபங்கள் தான், இந்த ஆத்தும பாரம் தான் தேவ சமூகத்திலிருந்து பதிலை கொண்டு வரக்கூடிய ஜபங்களா அது மாறும். அப்பாட்ட நான் கேட்போம். ஒருவேளை நம்ம சொந்த குடும்பத்தை இழப்பு வரும் பொழுது நம்ம கண்ணீர் வடிப்போம், இது பண்ணுவோம். அதெல்லாம் அது இயல்பான ஒண்ணு, கரெக்ட். ஆனா மற்றவர்களுக்காக அழுகக்கூடிய, அப்படிப்பட்ட அழுகக்கூடிய ஒரு கண்கள் எனக்கு வேண்டுமாண்டவரேன்னு கேட்கணும். முக்கியமானது, தேவ சமூகத்துல தனியா பாரப்படணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அந்த அழிவுக்காக நம்ம தேவ சமூகத்துல உபவாசம், நம்ம தேவனுடைய ராஜரிக பணியை செய்யக்கூடிய பெரிய ஊழியர்களாக, தேவனுடைய பெரிய பொறுப்புகள்ல, தேவன் கொடுத்த கனமான ஊழியத்துல பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட நெகேமியாவை போல அடுத்த 2வது பாரப்படக்கூடிய இருதயம், தேவ சமூகத்துல தனியா காத்திருந்து அழுது ஜெபிக்கணும். முக்கியமான உங்களை தேவன் பயன்படுத்துவது வித்தியாசமா இருக்கும். பவுலை குறித்து வாசித்து பார்த்தேன். எபேசு திருச்சபையில் இவ்வளவு பெரிய மாற்றம் நடக்கிறதுக்கு பவுல் என்ன பண்ணார் அப்படின்னு வாசித்து பார்க்கும் பொழுது, ரொம்ப டீப்பா போகல, உங்களுக்கு தெரியும்னால அப்போஸ்தலர் 20:31 வாசித்து பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 20:30-31 போட்டிருக்கு. நம்ம ஈஸியா பேசுற எபேசு திருச்சபை அப்படி இப்படி நிறைய பேசுறோம். ஆனா அது போட்டிருக்கு, அது திருச்சபை உருவாவதற்காக பவுல் 20:31 போட்டிருக்கு 3 வருஷம் கண்ணீர் வடிச்சாராம். 3 வருஷம் கண்ணீர் வடிச்சார். 20:31 போச்சு. 3 வருஷ காலமாய் தேவ சமூகத்துல கண்ணீரோடு கூட நான் அழுது ஜோமன்னேன்னு சொல்லி பவுல் பேசுறார். 20:31 பேசுறார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கண்ணீருக்கு பின்னாடிதான் ஒரு பெரிய கழிப்பை பார்க்க முடியும். நம்ம நினைக்கிறோம் நம்ம அப்படியே ரொம்ப அப்படியே மேலோட்டமா போன் வைக்கணும், எல்லாம் நடந்தோம். அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. தேவ சமூகத்துல பவுல் பெரிய பெரிய திருச்சபை எல்லாம் உருவாக்கிட்டு போனார்னா அதுக்கு பின்னாடி நிறைய இழப்புகள் இருக்குங்க, நிறைய கண்ணீர் இருக்கு. இந்த அருமையான நெகேமியாவை ஆண்டவர் பயன்படுத்த காரணம் அவனுக்கு அழுகுறான், ஆண்டவர் பயன்படுத்துறாரு. பவுலை பயன்படுத்தின காரணம் ஒரு திருச்சபை உருவாவதற்காக 3 வருஷம் அழுதானாம். 3 வருஷம் அழுதான். அத கண்ணீரோட இரவும் பகலும் தேவ சமூகத்துல அந்த திருச்சபை உருவாக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான் போறது. நம்ம நிறைய நேரம்
நம்ம குடும்பத்துல நிறைய காரியங்களை உருவாக்குவதற்கு நிறைய காரியத்தை உண்டாக்குவதற்காக நிறைய காரியங்களை செயல்படுத்துறோம். அதெல்லாம் தப்புன்னு சொல்லவே இல்லை. அது குடும்பம் செய்யணும், ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்து தேவனுடைய கரங்களை ஊழிய பொறுப்புகளை கொடுத்ததுனால தேவனால யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். உண்மையில நம்மளாம் கிஃப்டட் பண்ண, உண்மையிலே நம்ம கொடுத்து வச்சவங்க, நம்ம நிச்சயமா நம்மளை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்துட்டாரு. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு திருச்சபை, எபேசு திருச்சபை உருவாவதற்கு பவுலுக்குள்ள ஒரு பெரிய பாரம் 3 வருஷம் காத்திருக்கான். அதுக்கப்புறம் தான் பெரிய விளைவுகள் நடக்குதுன்னு போச்சுல வந்து. இந்த நாட்கள்ல தேவ சமூகத்துல நான் கடந்து போகிற பணித்தலங்களுக்காக, நான் செய்கின்ற ஊழியங்களுக்காக, அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்களுக்காக நான் எப்படி பாரப்படுறேன்னு ஆண்டவர் கேட்கிறார். எவ்வளவு நேரம் கண்ணீர் ஒடிச்சிருக்கிறேன், எப்படி நான் ஏங்கி ஏங்கி ஜெபம் பண்ணி இருக்கிறேன், தேவனுடைய முகத்தை மாத்திரம் தான் நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை தற்பரிசோதனை செஞ்சு பயனா எதுக்காக ஆழமா கொண்டு போறோம் ஆண்டவர் தெளிவா இந்த தீர்க்கதரிசனமா சிலதை பேச சொன்னார். இதுக்கப்புறம் சில மாற்றங்களை என் பிள்ளைங்க பார்க்க போறாங்கன்னு சொல்ற பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்த போறேன்னு சொல்றாரு. நெகேமியாவை கொண்டு இப்படி ஆண்டவர் செய்ய முடியும்னா என்னை கொண்டு, உங்களை கொண்டு இன்னும் ஒரு பெரிய மாற்றங்களை செய்ய முடியும். நான் கூட யோசித்து பார்த்தேன். கொரோனா காலத்துல ஊழியர்கள் எப்படி வருமானு யோசிச்சு. ஆனா ராமநாதபுரம் மாவட்டத்துல கொடிக்குளம் என்ற பணித்தளம், அங்க ஒரு ஆலய கட்டுமானம் பண்ணி கை வச்சிட்டோம். ஒரு திடீர்னு லாக்டவுன் வந்துருச்சு. எப்படி செய்யறதுன்னு யோசிச்சோம். நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் சரி, நாங்க ஒரு 6 லட்சம் 7 லட்சம் தான் டார்கெட்டே போட்டோம். ஆனா ஊர் மக்கள் பாருங்க, கொரோனா காலத்துல வேலையே இல்லை. ஆனா 27 லட்சம் ரூபாய்க்கு அதெல்லாம் எதிர்பார்க்கவே. ஏன்னா தேவ சமூகத்துல நாங்க பாரப்பட்டு காணிக்கைக்காக எங்களுடைய சில காரியங்களை கொடுத்து வச்சு நிறைய பண்ணோம். எங்க புதிய எங்க ஸ்தாபனத்துல 7 லட்சம் அதிகமா கொடுக்கும் ஒரு சர்ச்சை கட்ட. ஆனா அந்த மக்கள் கொரோனா காலம், அவங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவங்க 27 லட்சத்துக்கு டார்கெட் போட்டு எங்கெங்கெல்லாம் அலைய முடியுமோ அலைஞ்சி இன்னைக்கு சென்ட்ரிங் வரைக்கும் போட்டாங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தேவ சமூகத்துல அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் கூட சொன்னேன், ஏன் இவ்வளவு ரொம்ப இது பண்ண வேணாமே, நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, என் வீடை கட்டினா இவ்வளவு நல்ல வீடா கட்டுவோம், அது மாதிரி எங்க ஆலயத்தை நாங்க கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இந்த பணித்தளத்தை பாக்குறதுக்காக போயிருந்தேன். ஒரு 3 பேர் வேகமா ஜெபம் பண்ண வந்தாங்க. ஜெபம் சொன்னாங்க, பிரதர் இந்த அவசர தேவை வந்துச்சு, என் கையில வேற ஒண்ணுமே இல்ல, என் ஒய்ஃபுடைய நகையை வச்சு ஒருத்தர் 90,000 ரூபாய்க்கு நகையை அடகு வச்சாராம், இன்னொருத்தர் 40,000 ரூபாய்க்கு அடகு வச்சாராம், எல்லாம் வச்சு கொடுத்துருவோம்னு சொன்னாரு. எனக்கு கூட அந்த வைராக்கியம் அவங்க சொன்னேன், ஏங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்காதுன்னு சொன்னேன். இல்ல என் பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னா நகையை அடகு வைக்க மாட்டேனா, ஏதாச்சும் ஒரு காரியம் பிள்ளை நகையை போய் அடகு வச்சு கொடுக்க மாட்டேனா, இது வேணும் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னா, பாரப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தியாகங்கள் வந்துடும். இதுல மறைந்து காணப்படுவது தியாகம். தேவ சமூகத்துல நீங்க பாரப்படும் பொழுது தேவன் தருகிற பாதை வித்தியாசமா இருக்கும். அது மாத்திரமல்ல, நான் நினைச்ச மாதிரி இப்ப கொரோனா பீரியட்ல நாங்க மிஷனரிக்கு எப்படிதான் ஸ்பான்சர்ஸ் பார்க்கணும்னு நினைச்சோம். கடந்த 10 நாளைக்கு முன்னாடி 6 மிஷனரி குடும்பங்களை 4 டிஸ்ட்ரிக்ட்ல அனுப்பியிருக்கோம். 6 மிஷனரி குடும்பம் 4 டிஸ்ட்ரிக்ட்ல அனுப்பியிருக்கோம். இது தேவனுடைய வழி நடத்துதல். உண்மையிலேயே நாங்க ஒவ்வொரு காரியத்திலையும் விரும்புகிற பாதைக்குள்ள கடந்து போகும் பொழுது, ஒருவேளை நாங்க ஒரு 20 நாளைக்கு 25 நாளைக்கு முன்னாடி ஒரு சத்தியமங்கலம் பகுதியை நாங்க 3 நாள் பயங்கர ரவுண்ட்ஸ், அந்த வீரப்பன் இடங்களுக்குள்ள காடுகளுக்கு ஊழியம் பண்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்தாரு. போயிட்டு அந்த பயங்கரமான பணித்தலாம். நாங்க இந்த மிஷனரியில எப்படி போட முடியும்னு நினைச்சோம். ஆனா ஆண்டவர் அந்த மிஷனரிகள் கொடுத்த வைராக்கியம் வந்த உடனே ஒரு சின்ன இது மட்டும் தான் என்னுடைய மேகசின் இதெல்லாம் போட்டு இது பண்ண உடனே ஸ்பான்சர்ஸ் வந்துட்டாங்க. தேவனுடைய சமூகத்தை அந்த இடத்துல பாரப்பட்டு கண்ணீர் வடிச்சோம். அந்த இடத்துல கால் வைக்கும் பொழுது கண்ணீரோட ஒரு ஆண்டு எனக்கு கிஃப்ட கொடுத்தாங்க. கண்ணீரோட நான் கதறி கதறி ஜெபம் பண்ணேன் சத்தியமங்கலம் பகுதியில. அது அந்த பகுதியுடைய பேர் வந்து கடம்பூர் பணித்தலம். கடம்பூர் கண்ணீர் விட்டு கதறணும். ஒரு பெரிய மாற்றங்கள் தேவன் கொண்டு வந்து மிஸ்ரி பயங்கர சந்தோஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரப்படும் பொழுது தேவன் தருகிற பாதை வித்தியாசமா இருக்கும். எனவே இந்த நாட்கள் ஆண்டுகிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் பாரப்படணும்னு கேளுங்க. எனக்காக இல்ல, அன்று இப்படிப்பட்ட தேசத்திற்காக, தேவையுள்ள ஜனங்களுக்காக நான் பாரப்படணும். ஆண்டவரே, நெகேமியா ஒரு பெரிய அரண்மனை, அதுல என்ன இதுல பியூட்டி அப்படின்னு சொன்னா, ஒரு அரண்மனையில அவனுக்கு எவ்வளவு வேலை இருந்திருக்கும், எவ்வளவு டைட் ஷெட்யூல், பிஸி ஷெட்யூல் இருந்திருக்கும். அதன் மத்தியில சில நாளாய் துக்கித்துன்னு போச்சு. அதனால ராஜா கேட்க, அவன் முகம் ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு கேட்கிறான். பாருங்களேன், நம்ம அழுது 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 மூஞ்சே வீங்கி போச்சு. சரியா? தேவ சமூகத்துல பேசலாமா? ஆண்டவரே, நான் அழுகக்கூடிய தேவ சமூகத்துல துக்கித்து சில நாளாயும் போச்சுங்கள, அது எத்தனை நாள் தெரியல. இப்படிப்பட்டதான ஆண்டவரே, மத்தவங்க பார்த்தா கேட்கணும், என்னங்க ரொம்ப அழுது இருக்கிறீங்களே, ரொம்ப உங்க முகமே வித்தியாசமா இருக்கே. இப்படிப்பட்டதான அனுபவங்களை தேவன் இந்த உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்டவங்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு குறிப்பை சொல்லி மட்டும் நான் முடிச்சுறேன். சோ முதலாவது பார்வையை பத்தி பார்த்தோம், பாரத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கடுத்து அதுக்கான பாதை கிடைச்சிருச்சுன்னு வேதத்துல போச்சு. நல்லா அந்த நெகேமியா 2:8 வாஸ்து பாத்தீங்கன்னா, அவனை என்ன அருமையா நெகேமியா வந்து ராஜால நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆனா நான் வைராக்கியமா அழுதுருக்கேன். தேவசம் நிச்சயமா இந்த வசனத்தை எதுக்காக கொடுத்தீங்களோ அப்படி நடக்குன்னு இந்திய தேசத்துல கேட்டிருக்கேன். 2:8 வாஸ்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ராஜாவே அவனை செலக்ட் பண்ணி, என்னப்பா நீ இவ்வளவு ரொம்ப இதா இருக்கேன்னு சொல்லிட்டு
இவனுடைய எல்லா காரியமும் ராஜா தெரிஞ்சு அந்த எருசலேமுக்குள்ள நீ போய் போப்பா, அந்த ஆலயத்துடைய சோற பழுது பார்த்துக்கப்பா, உனக்கு என்னென்ன வேணும் கேளு, எல்லாம் தரம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசித்து பாருங்க. எல்லாம் நடக்குமானா நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு உலகத்துல நடக்கணும்னு ஆண்டிருக்கேன். இந்த இந்திய தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வரணும் ஆண்டவரே. இந்த உலகம், இந்த அரசாங்கங்களை கூப்பிட்டு கேட்கணும், இந்த இடத்துல இப்ப தேவைகள் இருக்கு, வாங்க நீங்க உண்மையா ஊழியம் பண்றீங்க, நீங்க போய் அந்த இதை பாத்துக்கோங்க, உங்களை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய கண்ணீரோட தேவ சமூகத்தை காத்திருந்தேன். செய்தியை ரெடி பண்ணும் பொழுது இந்த நாட்கள் வர எங்க ஊழியர்கள்ட்ட இந்திய தேசத்துல அநேக ராஜாக்கள், அநேக முதலமைச்சர்கள், அநேக மந்திரிகள் பார்த்து எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவ ஊழியக்காரங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு வாங்க, இந்த ஊர் ரொம்ப பின்தங்கி இருக்குது, நீங்க போனா சரி வரும், நீங்க தான் உண்மையா இருப்பீங்க, மத்தவங்க பொறுப்பை கொடுத்தா எல்லாம் காசை கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க, நீங்க தான் உண்மையா செய்வீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தீர்க்க தரிசனமா உங்கள்கிட்ட பேசுறேன். கர்த்தர் சொன்னதை சொல்றேன். எல்லா இடத்துக்கும் நம்மளை பார்த்து அனுப்பணும், வாங்க நீங்க போய் பாருங்க, இந்த கிராமத்தை பாருங்க, இந்த மக்களை பாருங்க, நீங்க தான் செய்யணுங்க, வேற யாரும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த நாட்கள் வரணும். தேவ சமூகத்தை காத்திருந்து அந்த ஒரே ஊழியருடைய கையில இப்படிப்பட்ட பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் ஒரே அழுது தேவ நிச்சயமா செய்வேன்னு சொல்லி ஒரு நாட்கள் வரும். உங்களை எல்லாம் கூப்பிட்டு கொடுப்பாங்க, இந்தாங்க நீங்க செய்யுங்க, இந்த பொறுப்பை போய் செய்யுங்க, இந்த சர்ச்சில் உள்ள மக்கள் கஷ்டப்படுறாங்க போல பாருங்க, நீங்க பாருங்க, இந்த மக்கள் வியாதியில் இருக்கிறாங்க, நீங்க பார்த்து கன்சர்ன் கொஞ்சம் கேர் எடுங்க, இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்க போட்டு எல்லாம் வீணா போச்சு, நீங்க தாங்க செய்யணும்னு சொல்லிட்டு இந்த தேசத்தினுடைய முதலமைச்சர்கள் நம்ம அருமையான ஊழியருடைய கையில பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் சீக்கிரம் வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கேன். நிச்சயம் செய்வார். அங்க பார்த்து அந்த ராஜா கூப்பிட்டாரு, இந்த பாதையை காட்டவன் நானே செய்யறப்ப வாப்பான்னு கூப்பிட்டாரு. தொடர்ந்து அதுல வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சில பரியாசங்கள்லாம் இருக்கு. நான் ரொம்ப பெரிய செய்திக்குள்ள போகல. சன்பல்லாத்து 4:1 வாசிக்கும் பொழுது சன்பல்லாத்து வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறான். ஒரு உலகத்துல கிறிஸ்தவங்களே வேடிக்கை பார்க்க நினைக்கிறாங்க. நம்ம ஊழியம் பண்றத பார்த்து வேடிக்கை பார்க்கக்கூடிய கூட்டம் நிறைய இருக்காங்க. வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க எப்படி பண்ணுவாங்க பாப்போம், எப்படி இது பண்ணுவாங்க பாப்போம், ஏதோ சும்மா போய்கிட்டு இருக்காங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்களே இன்னைக்கு வேடிக்கை பார்த்து கேள்வி பண்றதுக்கு இருக்காங்க. ஒரு மத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும். இதுல போறதுக்கு 4:1 சன்பல்லாத்து எலும்புனான்னு சொல்லி போட்டுருக்கு. ஆனா வேதத்தில் தொடர்ந்து வாசித்து பார்த்தா கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பாதைகள் திறக்கப்படும் பொழுது அதை அடைப்பதற்காக அநேகர் வருவாங்க. சன்பல்லாத்துகள் போல அதை அடைப்பதற்காக அநேகர் வருவாங்க. ஆனா 4:10 தொடர்ந்து வாசித்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அங்க நின்று ஒரு யுத்தம் பண்ணி மறுபடியும் ஒரு எக்கால சத்தம், ஒரு பயங்கர மகிழ்ச்சியினுடைய சத்தம் அந்த இடத்துல கடந்து வந்துச்சுன்னு சொல்லி அழகாதுல போச்சு. இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு, நான் பாதையை திறந்து கொடுக்க போறேன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட தேசத்துல உங்க மூலமாதான் என் ஜனங்களுக்கு ஒரு விமோசனம் ஏற்படும். ஒருவேளை உலக பிரகாரமான அதிகாரிகள், ராஜாக்கள் அவங்க எவ்வளவு திட்டங்களை போட்டாலும் செயல்படுத்த முடியாது. நீங்க காலடி எடுத்து வைக்கணும்னு சொல்ற ஒரு சின்ன காரியமா இருக்கலாம். நீங்க ஏன்னா நம்ம பாரப்பட்டுட்டு அப்படி விட்டுறக்கூடாது. கட்டாயம் ஒரு திட்டம் போடணும். அருமையான நெகேமியா அதுக்கடுத்து பிளான் பண்றான். தொடர்ந்து வாஸ்து பாத்தீங்கன்னு சொன்னா 52 நாள்ல அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்லி வேதத்துல வாசி. ஒரு பெரிய கவர்னரா போறாரு. அந்த அருமையான எருசலேம் அலங்கத்தை கட்டுவதற்கு ஒரு சாதாரண மனிதனா போல அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு பெரிய ஊழியனாய் கடந்து. அதான் முக்கியமான நம்மள ஆண்டனாதான் நான் கேட்டிருக்கேன். இந்த இதுல முக்கியமா ஏன்னா நம்ம செய்திகள் நீங்களா பெரிய தேவனுடைய ஊழியர்களா நிறைய நான் பேச வேண்டியது. ஆனா எனக்கு ஆண்டவர் பாரப்படுத்தினது எங்க தேவனுடைய ராஜரிக பணியை செய்கிற தேவதாசர்கள் அரசால அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆளுநர்களா, கவர்னரா உள்ள போகணும். எல்லா காரியத்தையும் தேவ பிள்ளைங்க தான் உண்மையா, இவங்க ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க, இவங்கதான் எல்லாம் கரெக்டா செய்வாங்க, உண்மையா எல்லா காரியத்தையும் உண்மையா இருப்பாங்கயா, ஒரு பைசா கூட தன்னுடைய சொந்த லாபத்துக்காக அனுபவிக்க மாட்டாங்கயா, இவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்தா சரியா இருக்கும்னு சொல்லி எல்லாருடைய கண்கள்லையும் இந்த தேசத்துல இந்த மாநிலங்கள்ல எல்லாருடைய கண்களும் தேவனுடைய ராஜரிக பணியை செய்கிற தேவ தாசர்கள் மேல வரக்கூடிய அந்த நாட்கள் சீக்கிரமா கடந்து வரணும். நிச்சயமா அது நடக்கும். அதுல போற்றுக்கு ஒருவேளை சன்பல்லாத்துகள் இருப்பாங்க. அது தடுப்பதற்காக அப்பதான் நம்ம இன்னும் ஆழமா ஜெபம் பண்ண முடியும். எல்லாம் கரெக்டா கிடைச்சிட்டா என்ன செய்ய மாட்டோம், அப்படி போய்கிட்டே இருப்போம். ஆனா சன்பல்லாத்துகள் மாதிரி வரணும். வந்தாதான் நம்மளும் என்ன செய்வோம், அதிகமா தேவ சமூகத்துல கண்ணீர் வெடிச்சு இன்னும் பாரப்பட்டு பலத்துக்காக கேட்போம். அதனால 3வது குறிப்புல பாதை கிடைச்சுன்னு போட்டிருக்கு. அதுல ரொம்ப டீப்பா வாசித்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாசத்துல இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆகஸ்ட் மாசம் நான் யோசித்தேன், இப்ப அக்டோபர் மாசம் வேலையை முடிச்சாங்க. இந்த அக்டோபர் மாசத்துல முடிச்சு 52 நாள். ஆகஸ்ட் மாசம் அந்த மிடில் ஆரம்பிச்ச வேலை அக்டோபர் மாசத்தினுடைய மிடில்ல தான் முடிஞ்சுன்னு சொல்லி சில குறிப்புகளை வாசித்து பார்த்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன். அவர்கள் நான் யோசித்தேன், அன்றைக்கு அக்டோபர் மாசத்துல நம்ம இருக்கிறதுனால இந்த தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்ததுனால இந்த மாசம் நிறைய காரியங்கள் ஆண்டவரே எங்க தேவனுடைய தாசருடைய கையில நீங்க கொடுங்க ஆண்டவரே கேட்ப. 52 நாள்ல 100 வருஷமா கட்டப்பட முடியாத ஒரு அலங்கத்தை அருமையான ஒரு நெகேமியா வெறும் 52 நாள், சரியா அதன வருஷத்துல கரெக்டா உங்கள்ட்ட சொல்லிட்டேன். கிமு 538 ஆரம்பிச்ச வேலை 100 வருஷமா நடக்கல, 444 வரைக்கும் நடக்கல. கிமு 400 கிமுங்கிற போது வருஷங்கள் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். அது வரைக்கும் நடக்கவே இல்லை.
94 ஆண்டு. ஆனா நெகேமியா இப்படிப்பட்ட பாரப்பட்டதுனால, அவனுடைய பார்வை சரியா இருந்ததுனால வெறும் 52 நாள்ல ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சாங்க, அக்டோபர் மாசம் முடிச்சிட்டாங்க. இந்த கிறிஸ்லீவ் மாதம் தான் அக்டோபர், அதுல முடிச்சிட்டாங்க. அந்த மாசத்துல அந்த வேலையை அப்படியே முற்றிலுமா டோட்டலா அந்த ஒர்க் எல்லாம் பினிஷ் ஆயிடுச்சுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். 3வது குறிப்பின்படி கொஞ்சம் தேவ சமூகத்துல கேட்போம், ஆண்டவரே நிறைய எங்களுக்கு பாதைகள் திறக்கப்படும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். நாங்க நிறைய பாதைகள் அடைபட்டு காணப்பட்டு நாங்க நிறைய செய்ய நினைக்கிறோம், ஆனா எங்களால செய்ய முடியல ஆண்டவரே. நாங்க நிறைய பிளான் பண்றோம், ஆனா அந்த பிளானிங் படி உள்ள போக முடியல. ஏதோ ஒரு சில காரியங்கள், பொருளாதார தடைகளோ அல்லது நாங்க முன்னேறி செல்ல முடியாதபடி சில அதிகாரங்களோ ஏதோ நிறைய எங்களை தடுத்துருது ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு அப்பாட்ட கேட்போம், இந்த காலகட்டங்கள்ல தேவைகள் நிறைந்த ஒரு காலகட்டம், எதையாச்சும் ஒண்ண நான் செய்வதற்கு ஒரு பாதையை திறந்து கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்போம். நெகேமியாவுக்கு ஒரு பாதையை திறந்து கொடுத்து அவனை கவர்னரா அனுப்புனீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பாதையை திறந்து கொடுத்து இந்திய தேசத்துக்குள்ள அந்த தேவைகள் நிறைந்த மாநிலங்களுக்குள்ள எங்களையும் ஆண்டவரே தேவனுடைய ராஜரிக பணியை செய்யக்கூடிய ஒரு அம்பாசிடரா அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். நீங்க ஸ்தானாதிபதிகளா நாங்க உள்ள போகணும் ஆண்டவரே. நாங்க யார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்க மேல இருக்கிற தேவ திட்டங்களையும் தேவனுடைய அபிஷேகங்களையும் தேவனுடைய மகத்தான காரியங்களையும் இந்த உலகம் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நாட்களை நாங்க காணணும்ப்பா. என்னுடைய மாம்சிய கண்களாலே அது நடக்கணும் ஆண்டவரே. எங்க இந்திய தேசத்துல கட்டாயம் நடக்கணும் ஆண்டவரே. ஒரு பாதையை காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். என்னுடைய பார்வை சரியா மாறும் பொழுது, சரியா நான் பாரப்படும் பொழுது, இது ரெண்டு இருந்தாதான் இதை ஆண்டவர் கொடுப்பாரு. அது இல்லாதபடி இதை கொடுக்க மாட்டார். அது இருந்தா இதை கொடுப்பாரு, அவ்வளவுதான். இதான் இதனுடைய செய்தியினுடைய பொதுவா பைபிள் படி எல்லாமே இஃப் கண்டிஷன் தான். இதை செஞ்சீங்கன்னா செய்வேன்னு சொல்லிட்டாரு. அதனால ஒருவேளை இன்னைக்கு பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள்லாம் எதிராக காணப்படலாம். நெகேமியா கூட நினைச்சிருக்க மாட்டார். 100 வருஷம் கட்ட முடியல, நம்ம போய் கட்ட, அப்படி கூட நான் யோசிச்சு பார்த்து ரொம்ப வேற மாதிரி சிந்தனைகள் வந்திருக்கு. ராஜாட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பயப்பட்டிருப்பாரு. ஐயோ ராஜாட்ட போய் நான் அழகத்தை பத்தி பேச போறேன்னா அவங்களுக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள், எப்படி போய் பேசுறதுன்னு நினைச்சிருந்திருக்கலாம். ஆனாலும் கூட தைரியமா ஃபேஸ் பண்ணான். நான் என்ன விரும்புறேன், இந்த 3வது குறிப்புல என்ன மறைந்து கிடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பாதைகளுக்குள்ள நீங்க போகணும். முக்கியமானது, நம்ம அது நடந்துரும் இது நடந்துரும் சொல்லிட்டு ஜோம் பண்ண பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. ஒரு திட்டங்களை கட்டாயம் இது பண்ணிட்டு அந்த பாதையில அடி எடுத்து, அதை மஸ்ட். நான் பாதையில அடி எடுத்து வைக்க மாட்டேன், யாரோ பார்ப்பாங்க வைப்பாங்க அப்படின்னு போயிட முடியாது. அந்த பாதைகள்ல அடி எடுத்து வைக்கும் பொழுது தேவன் நிச்சயமா அருமையான ஆகஸ்ட் மாசத்துல துவங்கின ஒரு பணியை அக்டோபர்ல முடிச்சது மாதிரி இன்னைக்கு நம்ம எடுக்கிற சில முடிவுகளை டிசம்பர் லாஸ்டுக்குள்ள ஏதாச்சும் சில மாற்றங்களை அருமையான நம்முடைய இந்த அர்ப்பணியாளர் கூடுகை இந்த அருமையான இயக்கத்துல இன்னும் ஒரு பெரிய முன்னேற்றங்களை தேவன் தர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல நான் பாரப்பட்டு தொடர்ந்து ஜெபம் பண்றேன். இப்படிப்பட்டதான நாட்களை காணக்கூடிய ஒரு கண்கள் அது சீக்கிரமா வர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல நம்மளை எதிர்பார்ப்போடு கூட காத்திருப்போம். அப்படிப்பட்ட நாட்கள் நிச்சயம் வரும். மாற்றமே நம்ம மற்றவங்களுக்கு எல்லாம் நிறைய பேசிட்டு நம்ம அவிசுவாசத்துல கூட நம்ம இப்படிப்பட்ட எல்லாருக்கும் ரொம்ப வைராக்கி இருக்கு. பெரிய அளவுல நம்ம எல்லாம் செய்யணும், சேர்ந்து நிறைய காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய, ஆனால் அந்த பாதை கட்டாயம். என்னுடைய ஒரே கான்செப்ட், பைபிள் ஆண்டர் என்னோட பேசின தெளிவான வார்த்தையின்படி இந்த பாதை ஆண்ட கட்டாயம் திறந்துருவாரு. மாற்றமே கிடையாது. அந்த நாட்கள் சீக்கிரம் வரப்போகுது. அதனால இந்த நாளை தேவன் கொடுத்தமைக்காக, இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்ததற்காக மறுபடியும் உங்களை நான் சார்ந்திருக்கிற ட்ரினிட்டி காஸ்மிக் ஊழியர்கள் சார்பாக அன்புடன் வாழ்த்தி, நம்ம எல்லாம் ஜெபத்தினால இணைந்து நம்முடைய செயல்களையும் இந்த தீவிரத்தை காட்டி தேவன் தருகிற அந்த நன்மைகளை, அந்த பாதைகளை இந்த உலகத்திற்கு காட்டுவோம் என்று சொல்லி வாழ்த்தி, தொடர்ந்து எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபங்கள். கர்த்தர்தாமே இந்த நாளை உங்களையும் கூட ஆசீர்வதிப்பாராங்க. ஒரு நிமிடமாக ஜெபம். தேங்க்யூ பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலே கர்த்தருடைய இதய பாரத்தை ஆண்டவர் நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டார். நாம் எப்பேற்பட்ட பார்வை உடையவர்களாக, நாம் எப்படிப்பட்ட பாரம் உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமோ, நிச்சயமாக தேவன் பாதையை காண்பிக்க, பாதை திறக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்துல இந்த செய்தியினுடைய சாராம்சத்தை எல்லாம் நான் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம மத்தியில கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து ரெவரண்ட் கருணாகரன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஊழியத்துக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே செய்தி கொடுத்த தம்முடைய தாசரை கர்த்தர் வல்லமையாய் தொடர்ந்து பயன்படுத்தவும், தொடர்ந்து இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இப்படிப்பட்ட இந்த செய்தியின் மூலமாய் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளவும் அவர்கள் இப்பொழுது இந்த காரியத்துக்காக ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே அவர்களோடு இணைந்து ஜெபத்தில் இணைந்திருப்போம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நேஷனல் இவாஞ்சலிக்கல் மிஷன்
தேசிய அர்ப்பணி இயக்கம் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆன்லைன் ஜெபக்குடியிலே நான் கலந்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய கிருபையை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய அனாதை திருமணத்தின்படி அழைத்து கொண்டு வந்த அருமையான ஊழியர் மோசஸ் அவர்கள் மூலமாக சிறப்பான நம்முடைய உள்ளத்தை தொடுகின்ற, நம்முடைய அர்ப்பணிப்பை சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு அறைகோவலான செய்தியை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையாகவே இது ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும், ஒவ்வொரு போதகர்களுக்கும் இந்த செய்தி மிக மிக அவசியமான ஒரு செய்தி என்று சொன்னது மிகையாக. நெகேமியாவுடைய அனுபவத்தை மிக அழகாக, உருக்கத்தோடு, பாரத்தோடு, தன்னுடைய அனுபவத்தின் மத்தியிலே அவள் பகிர்ந்து கொண்டது இன்னும் கொஞ்ச நேரம் பேசட்டுமே என்று கூட நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அத்தகைய ஒரு நல்ல ஒரு உணர்வோடு கூட அவர்கள் பேசினார்கள். இன்று திருச்சபைக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் இத்தகைய ஒரு பாரம் தேவை. பார்வை, நெகேமியாவுக்கு கடவுள் கொடுத்த அந்த பார்வை, நெகேமியாவுடைய பார்வை, ஆம் ஏதோ நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் சென்று விட்டீர்கள், கஷ்டப்படணும் என்று சொல்லி அவர்களை கேவலம் பேசாதபடி, ஏளனம் பேசாதபடி அவள் சொன்ன செய்தியை கேட்டுடனே அவர் பார்த்த பார்வை உண்மையாகவே ஒரு கரிசனையுள்ள பார்வையை பார்க்கிறார். அந்த மக்களுடைய நிலையை பார்க்கிறார், எருசலேமுடைய அலங்கத்தினுடைய நிலையை பார்க்கிறார். பார்த்து அவரால் என்ன செய்ய முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை. ஆகவே அவருடைய அந்த பார்வை, தொலைநோக்கு பார்வை, கரிசனையுள்ள பார்வை இன்று நம்முடைய மக்களுக்கு நமக்கு தேவை. நம்முடைய இந்திய தேசத்தை குறித்து, நம்முடைய மாநிலத்தை குறித்து, நம்முடைய மக்களை குறித்து, நாம் பணியாற்றுகின்ற இடங்களை குறித்து நாம் இத்தகைய பார்வையுள்ள மக்களாக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, ஏதோ பார்த்து கொண்டோம், கேட்டுக்கொண்டோம், அதோடு என்னுடைய பணி முடித்துவிட்டு என்று இல்லாதபடிக்கு இந்த பார்வை, அவன் பார்த்த உண்மையான அந்த பார்வை, அவன் பார்த்த அந்த பார்வை அவனுக்குள்ளாக ஒரு பெரிய பாரத்தை ஏற்படுத்தியது. சாப்பிடவில்லை, தூங்கவில்லை, வேலையை சரியாக செய்யவில்லை. இத்தகைய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை அவனுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி மிக அழகாக அவர் எடுத்துரைத்தார்கள். பாரத்தோடு அந்த பாரத்தை அவன் உருவாக்கியது. இன்று நம்முடைய அந்த அழைப்பு, நம்முடைய பணியிலே எத்தனைய பாரத்தை நமக்கு ஏற்படுத்தி, நம்முடைய மக்கள் மேல், நாம் பணி செய்கிற பணித்திறன் மேல் எத்தகைய ஒரு பாரத்தோடு நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பார்வையும் நம்முடைய பாரமும் தேவனுடைய சமூகத்திலே பிரியா இருக்கும் பட்சத்திலே ஆண்டவரே எவ்வண்ணமாய் நெகேமியாவுக்கு அரசனை கொண்டு பாதையை அமைத்துக் கொடுத்தாரோ, அதுபோல ஆண்டவர் நாம் வாழ்கிற இந்த காலகட்டங்களிலே நாம் எந்த அரசாங்கத்தோடு இருக்கிறோமோ, எந்த அரசாங்கத்துக்கு கீழாக நாம் இருக்கின்றோம், அந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை மாற்றி, அரசாங்கத்தில் இருக்கின்ற ஆட்சியாளருடைய உள்ளத்தை மாற்றி ஆண்டு நிச்சயமாக அந்த பாதையை நமக்கு ஏற்படுத்தி தருவார் என்று சொல்லி அவர் மிக அழகாக பேசினார். ஆகவே இந்த செய்தி நம் அனைவருக்கும் உரியது. இந்த வேளையிலே தேசிய அர்ப்பணி இயக்கத்தின் சார்பாக நாம் எல்லா மிஷனரிமார்களுக்கு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு மிஷனரி இயக்கத்துக்கு ஒவ்வொரு மிஷனரிமார்களும் இத்தகைய ஒரு அனுபவத்தோடு கூட தன்னை பணி ஆற்றும்படியாக நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். சோத்திரிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்கிற ஐயா, அன்புள்ளவரே, தயவுள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனை இயேசு சுவாமி, இந்த நாளினுடைய ஆண்டவரே, மாலை வேளைக்காக நமக்கு நன்றி 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 அப்பா. எத்தனையோ பேர் கிடைக்க சாக்கியத்தை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் இந்த காணொலி வாயிலாக நீ தந்துக்கு நன்றி தகப்பனே. ஜூம் மீட்டிங் மூலமாக ஆண்டவர் நாங்கள் ஆங்காங்கு வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் கூட ஆண்டவரே, இந்த கொரோனா காலகட்டங்களில் சுவாமி நாங்கள் ஒருவர் நேரடியாக முகமாய் பார்க்க முடியும், பேச முடியும் அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவரே, இந்த காணொலி வாயிலாக, இந்த ஜூம் வாயிலாக ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த நேஷனல் தேசிய அர்ப்பணி இயக்கத்தின் சார்பாக ஒன்று கூடிய ராஜா, நாங்கள் முன்னோக்கி பார்க்க, உங்களுடைய செய்தியை கேட்க நீர் கொடுத்த கிருபை நன்றி தகப்பனே. ஏசாமி இந்திய தேசத்தில் ஆண்டவரே பணியாற்றுகிற ஒவ்வொரு கிறிஸ்துவ மிஷனரி எங்களுக்காக செபிக்கிறோம் 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 ஆண்டவரே.
மாபெரும் இயக்கங்களாக இருக்கின்ற NMS, IMS, இன்னும் FBV, இன்னும் IEM, இன்னும் அநேக இயக்கங்கள் கர்த்தாவே, இயக்கங்கள் மூலமாக செய்யப்படும் ஒவ்வொரு ஊழியங்களையும் நாங்கள் நூறுக்காரங்கள் படிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி டிரினிட்டி காஸ்பல் மிஷன் மூலமாக செய்யப்படும் ஊழியங்கள், இன்னும் பல ஆண்டவரே அநேக மிஷன் இயக்கங்கள் கர்த்தாவே, அவர்களை அழைத்து அவர்களுக்கு இத்தகைய பாரத்தை நீர் கொடுத்து, பார்வையை தந்து பாரத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை நீர் பணியாற்றும்படி அழைத்திருக்கிற சுவாமி. நன்றி 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 அப்பா. ஒவ்வொரு மிஷியமார்களும் கருங்கப்படுகிற ஆண்டவரே, எங்கெல்லாம் இந்த மிஷியமார்கள் பணியாற்றுகிறார்களோ அந்த இடத்துல இத்தகைய ஒரு அனுபவத்தோடு கூட ஆண்டவரே தங்களை முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்றக்கூடிய கிருபையை தந்துட வேண்டும் வேண்டுகிறோம். இந்த மிஷன் இயக்குடைய தலைவர்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே, அப்படி வணிகத்துக்கு நிர்வாக மக்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே, மிஷியமார்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே, மிஷியமார்களுடைய குடும்பங்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே, அங்க இருக்கிற பணித்துறைக்காக செபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பணித்துறை தேவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா என வேண்டுகிற ஆண்டவரே, அந்த மக்களுடைய தேவையை சந்திக்க வேண்டுமா என வேண்டுகிற ஆண்டவரே, எந்த நோக்கத்தோடு இந்த தேசிய அர்ப்பண இயக்கத்தில் ஆண்டு தந்தீரோம் ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபித்தார சுவாமி. எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த தரிசனத்தை கொடுத்த அருமையான ஆண்டவரே ராஜனையாவுக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே, எந்த நோக்கத்தில் ராஜனையாவுக்கு தரிசனத்தை கொடுத்தீரோ சுவாமி, ஐயாவுடைய தரிசனத்தை ஆண்டவரே, அந்த பார்வையை சுவாமி ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் அந்த பார்வைக்கு எங்களை மூலம் அர்ப்பணிக்கிறோம், பாரத்தோடு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே இந்த இயக்கமானவரே எந்த நோக்கத்தோடு ஆண்டவரை உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற இந்த இயக்கத்தின் மூலமாக அநேக மக்கள் ஆண்டவரே தங்களுடைய பணியை இன்னும் உற்சாகத்தோடு, ஊக்கத்தோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு, முக்கியமான பொறுப்போடு ஆண்டவரே சேவை மனப்பான்மையோடு, தியாக சிந்தையோடு தன்னுடைய பணி ஆற்றக்கூடிய கிருபையை தந்துட வேண்டுமாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. இயேசு இந்த கூடிய கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் செபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் ஆசி சுவாமி. நாங்கள் ஆண்டவரை விதமாக நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருந்தால் கூட ஆண்டவரே இந்த கூடுகையில் நாங்கள் கலந்து கொண்டு சுவாமி நாங்கள் செய்தியை கேட்கும்படியாக எங்களுடைய உள்ளத்தை மீண்டும் அப்படி கரங்களிலே எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கும்படியாக இத்தந்த தருணத்துக்கு வாய்ப்பு நிற்கத்தாவே தொடர்ந்து எடுத்து நீ பயன்படுத்த சுவாமி. செய்தி கொடுத்த அருமை ஐயாவுக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பணிகளுக்கு செபிக்கிறோம், ஊழியர்களுக்கு செபிக்கிற ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து அவருடைய ஊழியர்களை எடுத்து ஆசிரிக்க வேண்டுமா வேண்டுகிறோம். எங்களுடைய ஐக்கியத்திற்கு அருமையான ரெவரண்ட் PK பால் அவர்களுக்கு செபிக்கிறோம். ஆந்திராவிலே ஆண்டவரே, ஒரிசாவிலிருந்து இருந்து பணியாற்றுகிற அந்த ஆண்டவரே ஊழியர்களுக்கான செபிக்கிற ஆண்டவரே, மலைவாழ் மக்கள் மத்தியில் ஆண்டவரே இடதுபுறத்துக்கும் வலதுபுறத்துக்கும் வித்தியாசம் தெரியாத சாதாரண மக்கள் ஆண்டவரே, அப்பாவி மக்கள் இருக்கின்ற அந்த மக்களின் நாமே சந்திக்க வேண்டும் வேண்டுகிறோம். அங்கு பணியாற்று அருமையான அடியார்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உம்முடைய தூயாவின் அவரை இடைக்கட்டிக் கொள்ள வேண்டுமாய் வேண்டுகிறோம். அவருடைய தேவையை சந்திக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. அவருடைய சந்திப்பிற்கு ஆண்டவரே அவருடைய தேவையை சந்திக்க ஆண்டவரே நீதாமே ஆட்களை எழுப்பி தர வேண்டுமாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கரங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டு எடுத்து ஆசீர்வதியும் இயேசு பெருமான் வேண்டுகிற பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூங்கய்யா, தேங்க்யூ. இந்த நாளிலும் நமத்திலே செய்தி கொடுத்த அருமையான சகோதரர் மோசஸ் அவர்களுக்கு நம்முடைய நேஷனல் இவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக மற்றும் நம் கூடியிருக்கிற அனைவருடைய சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நாளிலும் இந்த பிளாட்ஃபார்ம், இந்த ஜூம் பிளாட்ஃபார்மை நமக்கென்று கொடுத்திருக்கிற அருமையான கருணாகரன் ஐயா அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த நாளிலே நமக்கு இந்த ஜூம் பிளாட்ஃபார்மை நமக்கு தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த தேசிய அருட்பணி இயக்கத்தினுடைய நோக்கங்கள் மற்றும் இதற்கான ஜெப குறிப்புகளை அருமையான ஐயா VS ராஜன் ஐயா அவர்கள் நம்மத்திலே தொடர்ந்து இந்த ஊழியத்தின் நோக்கத்தையும் தொடர்ந்து ஒரு சில ஜெப குறிப்புகளையும் அவர்கள் செய்வார்கள். இந்த நேரத்திலே அவர்கள் இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்வார்கள். இயேசு நாமத்தினாலே எல்லாருக்கும் இன்றைய வாழ்த்துக்களை வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழிய ஐக்கியத்தினுடைய நோக்கமே ஏற்கனவே இந்தியாவிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து அருட்பணி இயக்கங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு உண்டு. ஆக அவர்களைப் போல ஒரு புதிய ஒரு இயக்கம் என்ற நோக்கம் இல்லை. மிஷனரிகளை ஆயத்தம் செய்வது அனுப்புவதெல்லாம் இல்லை. ஏற்கனவே இந்த மிஷன் மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் செய்து கொண்டிருக்கிற எல்லா மிஷன்ஸுக்காக நம்ம ஜபத்திலே தாங்க வேண்டும் என்ற ஒரு பாரம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1-2 ஆண்டுகளாகவே இருந்ததுன்னு கூட சொல்லலாம். என்றால் கடந்த 50 ஆண்டுகளாகவே சாதாரண மோசஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல
நிறைய மிஷன்ஸ் அல்லது மிஷனை தாங்கக்கூடிய இந்த ஊழியத்தை ஜெபத்திலும் காணிக்கையிலும் அல்லது டைரக்டாகவே இன்வால்வ் பண்ணக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் பார்வை சரியில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த பார்வை வேண்டும் என்று சொன்னார். எல்லாம் உண்மைதான். we need the vision. இந்த கரெக்ட் விஷன் இருந்தால்தான் மிஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஆகவே அந்த விஷன்ல ஏற்பட்டுக்கிற பாதிப்பு இது ஒருவேளை இன்றைக்கு இந்த பார்வை வேண்டும் அவர்கள் குறிப்பிட்டது ஒருபுறம் இருந்த பொழுதிலும் இன்றைக்கு பார்வை மங்கி போயிருக்கிறதை நாங்கள் பார்த்தோம், உணர்ந்தோம். அதனால நிறைய பேருக்கு அந்த கேட்ராக்டை ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. இந்த கேட்ராக்ட் என்று சொன்னால் உங்களுக்கு புரிந்து கொள்கிறீர்கள். ஆல்ரெடி பீப்புள் ஹேவ் காட் த விஷன் டு சர்வ் த்ரூ த மிஷன்ஸ். பட் nowadays what happened, the vision has gradually, eventually, they lost little by little. So நான் உடனே அப்படி என்ன யோசிச்சு நானும் இந்த எலெக்ஷன் ஜபித்து சிந்தித்த பொழுது we want to help all the missions through conducting motivational programs and activational itineraries. I think through all these things we can we can quicken the missions என்று நாங்கள் மனதில் நினைத்தோம். That's what we need. அதுக்காக ஒரு வாலண்டரி கமிட்மெண்ட். என்னுடைய அழைப்பு இவாஞ்சலிசம் தான், பேரா சர்ச் ஒர்க் தான். எங்களுக்கு டைரக்டாக சர்ச் கிடையாது. பட் இருந்தாலும் பேரா சர்ச் விஷனாக இருந்தாலும் we want to be so helpful to the people who are planting the churches in the unreached areas. And sometimes we have to revive the people who are already having the churches in the unreached areas. So this is what our aim. அதனால இதை மனதிலே வைத்துக்கொண்டு எல்லா மிஷன்ஸையும் தொடர்பு கொள்வதற்கு நான் முயற்சி எடுத்த பொழுது எல்லா மிஷன்ஸுக்கும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கோஆபரேஷன் இல்லை. ஆனால் எதெல்லாம் கோஆபரேஷன் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் கண்டுபிடித்து அவருடைய தேவைகளை அறிந்து ஆய்வு செய்து அந்த இடத்துல உழைத்த நிறைவேற்றலாம் நல்லது என்று நினைத்து we have started our work. அதனால first of all we have chosen the place that is under the leadership of B.K. Paul at Andhra. But we have selected that gentleman, and I found that he is doing the work all over the remote areas of Andhra state and Orissa state, and some hillocks areas also. So we have sent prayerfully to Alex. He went there and found all the things what happened in the place and gave me all the good reports about their mission. So we like to help some independent missionaries also through prayers and sharing the word of God. This is what our aim. And the national evangelism, we want to evangelize the whole nation. So to say, the saturation ministry. We want to, our aim is, mega aim is to bring India to the transformation process. So this is a very, very important thing. So the whole humanity should enjoy the real humanization through our evangelizational work. இது ஒரு spontaneous approach நமக்கு தேவைப்படுகிறது. That's what I will synchronize the logistical projection we need to implement our vision in India. Hope that you can understand what I'm telling to you. So with that, having that in our mind, we are gradually step by step, we are looking to the place where the need be found. அதுதான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது பெரிய ஒரு இதோட பேசிக்காக ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவென்றால் we have to kneel down and pray and ask God. அது எல்லாம் ஒரு sincere people அதான் செய்யறாங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள். So we have decided to pray. Even for that also we don't want to publish about our prayer meeting and all. So நாங்கள் ஆண்டவர் சொன்னது மாதிரி உன் அரைக்கதவை தாளிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி வேண்டிக்கொள் என்று சொன்னார். வெளியரங்கமாக பதிலளிப்பார். இங்கிலாந்து எனக்கு தாரும் இல்லை என்றால் எடுத்துக்கொள்ளும் ஜான் வெஸ்லி. சார்லஸ் ஃபின்னே use me little, bend me Lord into Charles Finney. That Billy Graham use me little. So ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் ப்ரேயர்ஸ். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜான் மார்க்ஸ் உடைய ப்ரேயர், ரெங்கல் டோபே ப்ரேயர், சாமுவேல் டேல் ப்ரேயர்ஸ், இவங்கெல்லாம் எப்படிலாம் ப்ரேயர் பண்ணாங்க எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது so we too wanted to follow those strategies
The first and foremost strategy is keeping everything in our prayers. அதுக்கு அடுத்தபடியாக conducting evangelical meetings. By the way, revival meetings also in the mission field. And then we want to help the missions and mission people who are planting the churches. We want to help them also if they need any ideas. So you want to give them proper counseling to plant the churches and make the people to confess their faith unto God. Simply coming, not converting. We don't want, we are not called to convert the people, but we want to transform the people. To lead them into the right faith, the correct faith. And we don't like to condemn any of their faith, but we want to break down their faith and bring them to the light of God. That's what we do. We like to do that. And then church planting, helping. And finally, if God guides the needy people and the needy areas, we like to proceed with the laity works. These are all the things we have learned from the Church of South India. Laity department, CASA department, management, people are doing that work, but we are independently and freely we are doing this work. That's all. And having all these things in our mind, we have started this work. Just we have been named as National Evangelical Mission because we want nationwide evangelical work. We want to serve God. We want to evangelize our nation. And if it won't be finished shortly, it will take a long time. We do not know the time is the duration. But as long as we live, as long as God guides us, we'll travel through this track only evangelism, and evangelize the people and transform the people for the glory of God. And all other works, extra works done by the people chosen by the Lord. That we are here to help those people. Solve it. So I'm very, very happy. I'm inviting Reverend Ebenezer Karnagaran. I'm very proud of his presence, and also Reverend Karnagaran. As Alex told, he has given the Zoom ID and everything helping us. And today's participants, people have come. Really, I'm very happy to see all the people, new people also. Sister Rajini from Madras Christian College, professor, and P.K. Paul, missionary. And two more people, they are sure to come and join, but today I do not know why they are absent. And Jnana Prakash, he is a very marketing officer, a very big business. He is also joining with us. And above all, actually, Moses, the speaker. Really, I'm so happy to meet him in today's program. And I thank God for Alex, joined with us, this great ministry, to accomplish the task of God, what God has given to us. So we have to thank him also. And as he told, we need to pray for this ministry through Zoom in the days to come. And many people will come and join with us to pray for this mission. Now I'm going to share one or two prayer points because already Reverend Karnagaran has prayed for all the missions in India. So I want to go for the next prayer points. I think Brother B.K. Paul here. Yes, sir. Yeah, I request you to pray for the points what I'm going to tell you right now. Okay, sir. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கும், இந்த ஊழியத்தை தாங்கும் மக்களை கர்த்தர் எழுப்பி தர ஜெபிக்க கேட்டிருக்கிறார். So we are here, we want God to give people to support through their fervent prayers and earnest offerings. So we need God's people, God chosen people, so to say, to pray for our mission, having the vision, and to support the mission with their financial support. So we need such people. Yes, sir. So I request B.K. Paul to pray for this point. Okay, sir. Let us pray. Yeah, thank you. Please, Lord. Hallelujah, 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 hallelujah. Gracious Almighty Father, we just thank you for this wonderful day and the time and the fellowship with your great, the man of God, who have been doing the wonderful work in Coimbatore, Madurai, and Chennai,
and all in Tamil Nadu in different states. Thank you for the great opportunity once again that you've given to us to come before the throne of your glory. Father God, we pray for every Indian ministries who are really struggling to, Lord, change the hearts of many people who are really dominated by evil practices. We request you to be as a great and blessing for every person who are in the mission fields. Lord Father, you know that since many days we have been praying for the people who are perishing without knowledge of Jesus Christ, who are really dying without knowledge of Christ. Though we are in India, but our strength and our ability is not sufficient to reach many people who are far away from our places, Lord Father. We are praying for every state. We are praying for every missions. We are praying for every visions who have really to, Lord, reach the unreached people, Lord Father. Especially we are praying for the people who really need the support to do or stand on your word to strengthen many people in the different churches throughout the India, Lord Father. Father God, we need the people who have really have the burning heart to support many people, Lord. As we know, India is one of the greatest country who are really supporting to the native pastors. But even then, we need some more people who are really want to support the people, Lord Father. Raise some more faithful people from every church. Lord, bless each and every family who are really willing to stand for you, Lord Father. Bless each and every family in the church who can stand to extend the God's kingdom. Bless and let your spirit bestow upon them that they may stand for your word, Lord Father. We may not change them, we may not strengthen them, we may not stand them to be stand for your word as you're preaching. But you only can change them, Lord. You only can make them a pillar of the salt or the pillars to the church, Lord the Father. They can be the salt to the entire, the next generation of the Father. We're praying for a special for those who are supporting. Lord, nowadays, you know, most of the people, they don't have a place to worship you, Lord. Most of the people under the trees on a small places they're worshiping, yet they're worshiping with their heart, Lord the Father. Thank you for the people, those who are really standing for the ministries. Thank you for the people who are really strengthening them, those who are really preparing their heart for to support you, Lord the Father. Especially we are praying for this national evangelical mission. Thank you for Rajanaya and the great vision that you given to him to reach every state here in India. Lord, bless him. Strengthen his vision. Let many people come and join with his vision to reach every state, Lord. It is not one state. Let this vision will be fulfilled. Let this vision may bring the great impact in the lives of the many people. Those are really in struggles. Those are really going through the struggles, even though those who are really doing great work in India, Lord Father. Bless every family, those who are praying, those who are behind the missions, those who are supporting without knowing, without telling their names, those who are supporting really. Bless their treasury, from which treasury they're taking out and supporting the missions class. Bless their family 100-fold. Bless each and every activity, every treasury they have. Lord, bless them 100-fold, Lord Father. Thank you for the great opportunity for pray for such great people who are standing behind the ministries, behind these needs, behind this every activity which we are carrying on, Lord Father. We are especially praying for the every great leaders who are on the panel. Bless their heart. Let their heart will be bring the great impact in the lives of throughout the India, Lord Father. Bless us together, Lord. If you give one more day, let this day will be the reach the many people. Let those days will be the day of meaningful days to reach many people. Meaningful days will to strengthen many people, Lord. Give if it is such a days, Lord. Bless us together. Give us good strength, which we can use to extend the borders of your Son kingdom, Lord Father. Bless us together. Once again, we upholding the people who are really standing behind the missions and supporting. Those families are really standing for them, and we're requesting raise and stimulate and Lord and strengthen every heart
for the people who are really suffering in the mission field, Lord. Raise many people, Lord. Lord, strengthen what they hear in the word. Lord, bless them, Lord, that they only can stand for the missions, Lord, for them. Let them have the understanding what God's vision, what Jesus left the vision to the 12 disciples, and the 12 disciples left the entire the world. Let every believer should know, Lord. Let make them to understand what their goal is, Lord, before they pass this world. Lord, thank you for that opportunity that gave us a small seed and gave us that opportunity to what we can with our abilities and our resources, Lord. Bless us more to reach more people, Lord. Lord, thank you once again. I'm praying for every leaders who are panel and those who are those who are unable to attend also today. Bless us together. Give some more opportunity to lead many people. Bless us together. We asking these few words in Jesus' mighty name. Amen. Amen. Thank you, Paul. God bless you. Praise the Lord. Thank you. Thank you. And next prayer point, என்னன்னா, the National Evangelical Mission-ஐ பொறுப்படுத்தி நடத்துகின்ற ஊழியர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். எங்களோடு இணைந்து ஒத்துழைப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். Sister Rajini, can you pray for this? Okay. Rajini, Yes. Rajini, available? Hello. Yeah, I want you Okay. to pray for the. I want you to pray for this. Yes, pa. You are requested to pray for V.S. Rajan and his family and Brother Alex, because nowadays we both are involved in this great ministry, having the name of National Evangelical Mission. Also, we are having a lot of like-minded people like Reverend Karnagaran, Reverend Ebenezer Karnagaran, and so many other people, just like Paul also. So you have to pray for all the people who are involving in this great task for the glory of God. Thank you. Carry on. Yes. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அப்பா, இதோ நாங்கள் சிறு குடும்பமாய் உம்முடைய கரத்துல வருகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, ஆண்டவரே, எங்களை நீர் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்த தயவுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய மிஷினரியை உம்முடைய கரத்துல தருகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, இந்த மிஷினரியை நீர் எடுத்து நடத்தி இம்மட்டும் உயர்த்தி காத்து வந்த தயவுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த மிஷினரி பின்னாடி இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல தருகிறோம் ராஜா. ஆண்டவரே, எஸ்பெஷலி அப்பா, இந்த சிறு கூட்டத்துல இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை அப்பா, ஆண்டவரே, எஸ்பெஷலி ஆண்டவரே ராஜன் அங்கிள் உம்முடைய கரத்துல தருகிறேன் அப்பா. அவருடைய ஃபேமிலி, மனைவி, மக்கள், அப்பா, பேரன் பேத்திகளை உம்முடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே ஆசீர்வதித்து இம்மட்டும் நடத்தி வந்தீரே, உமக்கு கோடி நன்றி ராஜா. ஆண்டவரே, அப்பா, இன்னுமாய் நீர் மகனை பலப்படுத்தி இன்னும் அதிகமான ஊழியங்களை எடுத்து செய்ய, அப்பா, இன்னும் அதிகமான ஊழியக்காரருக்கு வழிகாட்டியாய் நிற்க, ஆண்டவரே, உம்முடைய அப்பா வசனத்தை இன்னும் அதிகமாய் தியானித்து, அப்பா, அதில் ஒளிந்து இருக்கக்கூடிய அப்பா சத்தியங்களை இன்னும் அதிகமான பிள்ளைகளுக்கு எடுத்து கூற என் தெய்வன் நீங்க எடுத்து பயன்படுத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி 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 ராஜா. ஆண்டவரே, அதே போலப்பா பவுல் பிரதற்காகவும் ஜபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர் செய்து வருகிற ஊழியங்கள் அப்பா, அப்பா, மலை பிரதேசத்தில் அப்பா, சின்ன சின்ன கிராமங்கள்ல அவங்க செய்து வர ஊழியங்கள் உம்முடைய கரத்துல தருகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, மகனுடைய கரத்தை பலப்படுத்துங்க ராஜா. அப்பா, நடந்து போகிற கால்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராக. அப்பா, போகுகிற எல்லா பாதைகளிலும் ஆண்டவரே, கல்லும் முள்ளும் மேடும் பள்ளமாமா இருந்தாலும் என் தேவன் உம்முடைய கரத்துல நீர் தாங்கி கொண்டு இம்மட்டும் நடத்தி வர தயவுக்காக நன்றி ராஜா. அப்பா, இந்த ஃபேமிலிஸ உம்முடைய கரத்துல தந்து நாங்கள் ஜபிக்கிறோம். ஒரு மனதோடு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அப்பா, இந்த ஃபேமிலியை நீர் எடுத்து வழி நடத்துவதற்காக நன்றி அப்பா. தேவைகளை சந்தித்து தேவைகளை எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டா நீர் சந்தித்து வருவதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அப்பா, எவாஞ்சலிஸ்ட் அப்பா அலெக்ஸ் பிரதர் உம்முடைய கரத்துல தருகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய மகன் அப்பா, உம்முடைய நாமத்திற்காக எல்லாவற்றையும் அப்பா சகிக்கிற மகனை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். ஆண்டவரே, அந்த தயவுக்காக
நன்றி. அப்பா செய்து வருகிற எல்லா விதமான ஊழியங்கள் உம்முடைய கரத்துல தருகிறோம். அப்பா இது உம்முடைய ஊழியம் ராஜா. ஆண்டவரே இந்த ஊழியத்துல உம்முடைய அப்பா சத்தியம் விளங்குவதாக. அப்பா எங்கெல்லாம் உம்முடைய வார்த்தைகள் அப்பா விதைக்கப்படுகிறதோ அது பல மடங்கு 1000 மடங்காய் ஆண்டவரே அது ரிட்டர்ன்ஸ் வருவதாக ராஜா. ஆண்டவரே அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் பார்க்கிற தேவனாயிற்றே ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. அப்பா எந்த விதமான தீங்கு சீண்டாதபடிக்கு என் தேவன் இங்க முழுமையான பாதுகாப்பை கட்டளையிடுங்க ராஜா. போகையிலும் வருகையிலும் உம்முடைய அப்பா தூதர்களை கட்டளையிடுங்க கர்த்தாவே. அப்பா எல்லா விதமான கஷ்டங்களை எல்லாவற்றையும் சகித்து என் தேவனே உமக்காக சாட்சியாய் வாழ இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நீர் அப்படியே செய்து மகிழ்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா அடுத்தபடியாக அப்பா ஞான பிரகாஷம் உம்முடைய கரத்துல தருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த பிரதரைய கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா இந்த மிஷனரிஸ் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா இந்த மிஷனரிஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஊழியக்காரர்கள், உடல் ஊழியக்காரர்கள், அப்பா சர்ச் மெம்பர்ஸ் எல்லோரையும் நீர் அப்பா ஆசீர்வதிப்பீராக. அப்பா நீர் சொன்னீர் அல்லவா உமக்காக ஒரு விஷயங்கள் கடனாக கொடுத்தாலும் அதை பல மடங்கு நீங்க ரிட்டர்ன் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகள் உம்முடைய காரியங்களை செய்து மகிழ்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இந்த காரியங்களில் என் தேவனே ஒரு ஆபத்தும் அப்பா தடங்களும் வராதபடிக்கு இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஏந்தி கொள்ளுங்க ராஜா. அப்பா அவர்கள் செய்கிற ஊழியங்களில ஆண்டவரே தடைகள் இல்லாதபடி அப்பா சத்ருகளின் முன்பாக என் தேவனே அப்பா இவர்கள் தலைகளை நிமிர்த்தும்படி நான் ஜபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா மோசஸ் பிரதருடைய ஃபேமிலிக்காக வருகிறோம் கர்த்தாவே. தகப்பனே அப்பா இந்த மகனையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இவர்களும் செய்கிற இந்த ஊழியத்தை நீர் நினைவு கூர்ந்திருக்கிற தயவுக்காக நன்றி. அப்பா அது சிறு ஊழியமோ பெரிய ஊழியமோ தகப்பனே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் இந்த பிள்ளைகள் அப்பா கிளம்பி போகிற எல்லா காரியங்கள் அப்பா கையிட்டு செய்கிற எல்லா காரியங்கள் அல்ல என் தேவனே அப்பா நீர் ஆசீர்வதித்து வருவீராக. அப்பா எல்லா விதமான ஆண்டவரே அப்பா சத்ருகளின் முகங்களை அப்பா முறியடிப்பீராக. ஆண்டவரே அப்பா இந்த கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள் மத்தியில அப்பா இந்த மிஷனரிஸ் போய் ஊழியங்கள் செய்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த மிஷனரிஸ் போகையில அப்பா அந்த குடும்பங்களை யார் கவனிப்பார் அப்பா? உம்மை நம்பி உம்முடைய கரத்தை நம்பி அப்பா உம்முடைய வார்த்தையை நம்பி இந்த குடும்பங்களை விட்டு அப்பா தூர பிரதேசத்துல உம்முடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போகிறார்களே அப்பா இந்த நிலையை நீர் காண்கிறீர். அப்பா இந்த நிலைக்காக நீர் கொடுக்கிற அப்பா பல ஆசீர்வாதங்கள் அபிரவிதியா இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா இது நிரம்பி வழியத்தக்கதாக இருக்கட்டும் அப்பா. அப்பா இந்த குடும்பங்களை உம்முடைய கரத்துல தந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த குடும்பம் முழுமையாய் ஆண்டவரே நீர் ஏற்று அப்பா இந்த குடும்பத்துல என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அப்பா இந்த உலகத்துக்கு தேவையான காம்படிட்டிவ் பண்ற அளவுக்கு பினான்சியல் ஸ்டேட்டஸ் இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீங்க நினைத்தீங்கன்னா இது எம்மாத்திரம் அப்பா எல்லா விதமான பினான்சியல் அப்பா ப்ராப்ளம்ஸ், பைனான்சியல் கிரைசிஸ் என் தேவன் நீங்க இப்பொழுது முறியடிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே நீர் அப்படியே செய்வீராக. அப்பா உம்முடைய கரத்துல ஆண்டவரே கருணாகரன் பிரதர் உம்முடைய கரத்துல தருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா மகனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்து இருக்கிறீர் அப்பா. ஏக்கத்தோடும் பாரத்தோடும் செய்கிற எல்லா வேலைகள் அப்பா, எல்லா மிஷனரி ஒர்க்ஸ் ஆண்டவரே, எல்லா ஊழியத்தின் சம்பந்தப்பட்ட காரியங்கள் உம்முடைய கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் மகனை கனப்படுத்துவீராக ராஜா. அப்பா உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரை ஊழியத்தையும் உம்முடைய கரத்துல தந்திருக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே நீரே ஆசீர்வதிப்பீராக. அப்பா எங்களுக்கு உம்மை தவிர வேற எந்த தெய்வமும் இல்லப்பா, எந்த திக்கும் இல்ல கர்த்தாவே. உம்மை தவிர எங்களை ஆசீர்வதிக்கிறவர் யாரும் இல்லப்பா. அப்பா உம்முடைய ஊழிய ஆண்டவரே இது எங்களை நீங்க வெறும் சர்வெண்டா தான் வைத்திருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா இந்த சர்வெண்ட்டுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நீ செய்து முடித்திருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா சத்ருகளை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, பிசாசானவன் எங்க குடும்பத்தின் மேல கண்ணு போடாதபடிக்கு என் தேவன் நீர் வேலி அடைத்து காப்பீராக. ஆண்டவரே எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்துல தருகிறோம் அப்பா. இந்த மிஷனரிக்காக கிளம்பி போகிற பிள்ளைகளின் வீட்டுல அப்பா எந்த விதமான மாவும் எண்ணெயும் குறைபாடு இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பா. எந்த விதமான வியாதிகள், பினான்சியல் கிரைசிஸ் இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. படிப்போ கல்யாணமோ தடையில்லாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே இந்த உலகத்துல இருக்கிற எல்லோரையும் காட்டிலும்
பல மடங்கு அதிகமா இவங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பீராக ராஜா. இவர்களை மாத்திரமல்ல கர்த்தாவே, வரக்கூடிய சந்ததிகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்பா, இந்த சந்ததிகளை அப்பா, முக்கியமா இந்த வரக்கூடிய அப்பா எல்லா சந்ததிகளையும் என் தேவன் அப்பா நீங்க ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இன்னொரு விசையாய் மினிஸ்ட்ரீஸ் உம்முடைய கரத்துல தருகிறோம், மிஷனரிஸ் உம்முடைய கரத்துல தருகிறோம். என் தேவன் நீங்க மாத்திரம் மகிமைப்படத்தக்கதாக, சாட்சியாய் நிக்கத்தக்கதாக என் தேவன் நீங்க பலப்படுத்தி உயர்த்தி அப்ப மகிழ செய்வீராக. இயேசுவின் மூலியம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Amen, amen, amen. God bless you. All the best. Feel inspired through your praise. Thank you, thank you. அடுத்தபடியாக ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான். I think Prakash available. Available. I'm available, uncle. Available. Right. Yes, sir. The National Evangelical Mission உடைய நோக்கங்கள் தடையில்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே ஜெபித்தாயிற்று, தேவைகளுக்காக ஜெபிக்கும் மக்களுக்காக. ஆனால் இந்த ஊழியத்தினுடைய நோக்கங்களை தேவன் உதவி செய்ய வேண்டும், சரியானபடி நிறைவேற்ற வேண்டும். We need right people. We don't want just people, but we want right people. And we want to right place. And we want God to show the needy place also. தேவையில்லை இடங்களை கத்தர் காட்ட வேண்டும். சரியான மக்களை இந்த ஊழியத்திற்கு கத்தர் கொடுக்க வேண்டும். நாங்களாகவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. But God has to give us, provide us all these things. இந்த காரியங்களை மனதில் வைத்து செருக்கமாக சீக்கிரமாக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான இந்த மாலை கொடுவைக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா ஆண்டவரே. இப்படியாக ஒரு நாளிலே அப்பா ஆண்டவரே, எங்களை எல்லாம் இந்த ஒரு மனமாக ஆண்டவரே, இந்த நேரலிலே அப்பா ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த இவாஞ்சலிசத்தை அது குறித்தான அப்பா நேஷனல் இவாஞ்சலிசம்ங்கிறதான ஒரு பெரிய ஒரு பாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. அந்த திருப்பணிக்காக நாங்கள் எல்லாம் இணைந்திருந்து ஒன்றாக கூடி ஜெபித்து துதித்து பாடி நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அப்பா அந்த ஒருவருடைய பாரத்தை ஒரு சுமக்கும்படியாக ஆண்டவரே, ஊழியத்தினுடைய பாரங்கள் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. என் நாமத்தினாலே அப்பா ஆண்டவரே, நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா ஆண்டவரே. விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னால் ரட்சிக்க என்று சொல்லியிருக்கீங்க அப்பா ஆண்டவரே. இந்த மாலை வேலையிலும் கூட அப்பா ஆண்டவரே, இந்த இவாஞ்சலிசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேஷனல் இவாஞ்சலிசம் மிஷன்றது அப்பா ஆண்டவரே, தேவன் நீங்க கொடுத்த பெரிய தரிசனத்துக்காக உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. இதற்கான சரியான மக்களை எங்களுக்கு நீ கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நல்ல ஆர்வமுள்ள மக்கள், தேவ தரிசனம் உள்ள மக்கள் அப்பா ஆண்டவரே, ஊழிய வாஞ்சை உள்ள மக்கள், இவாஞ்சலிசம்ங்கிறதான ஒரு பெரிய தீபத்தை கையில கொண்டு சென்று அநேகருடைய ஆத்துமாக்களுக்காக அந்த வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆட்களையும் அப்பா ஏற்படுத்தி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. தாங்குவீராக, உதவிக்கரங்கள் கொடுக்கக்கூடிய கண்களை அப்பா தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தடைகள் இல்லாதபடிக்கு அப்பா உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் அப்பா நீர் எங்களுக்காக வந்தீர், எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டீர், எங்களுக்காக உயிர் தெழுந்தீர், மறுபடி எங்களுக்காக நீர் வரப்போகிறீங்கிற ஒரு பெரிய சத்தியத்தை நாங்கள் அனைவருக்கும் சொல்லி அப்பா ஆண்டவரே, உங்க வருகைக்காக நாங்கள் ஆயத்தத்தோடு காத்திருக்கும்படியான திருப்பணிக்காக ஆண்டவரே நல்ல எங்களுக்கு ஊழியக்காரை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நல்ல ஒரு ஆர்வமுள்ள வாஞ்சையுள்ள அப்பா ஆண்டவரே, அப்ப நல்ல ஓடக்கூடிய மான்களை போல ஓடக்கூடியதான அப்பா பலனுள்ளதான ஆட்களை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. இந்த ஊழியம் செய்கிறதான பாஸ்டர் வி.எஸ். ராஜன் ஐயா அவர்களையும் அப்பா, அலெக்ஸ் ஐயா அவர்களையும் அப்பா ஆண்டவரே, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறதான பிரதர் அவர்களையும் அப்பா ஆண்டவரே, எல்லாரையும் அந்த ஆன்லைன்ல அப்பா ஆண்டவரே பங்கு பெற்றிருக்கிறதான எல்லாரையும் தேவனுடைய நாமத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவங்களை எல்லாம் பலப்படுத்துங்க, வேணுங்கிற உதவிகரங்களை தாங்க, தைரியப்படுத்துங்க. அந்த ஊழியங்களை இன்னும் அங்க எங்கெங்கெல்லாம் தேவ சபைகள் நிறுவ வேண்டுமோ, எங்கெங்கெல்லாம் ஊழியங்கள் கொண்டு செல்ல வேண்டுமோ, இயேசு அறியாத ஜனங்கள் மத்தியிலே அப்பா ஆண்டவரே, இயேசுதான் நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுதான் தெய்வம் என்று அநேகருக்கு சாட்சியா ஜீவிக்கக்கூடிய நல்ல ஒரு பலனை கொடுங்க அப்பா ஆண்டவரே. அந்த மேல் வீட்டு அறையிலே அப்பா ஆண்டவரே அநேகருக்கு அப்பா ஆண்டவர் வல்லமையை கொடுத்தீங்க அப்பா சுவாமி. அதே போல எங்களுக்கும் அப்பா இந்த ஜூம்ல அப்பா பங்கு பெறுகிற எல்லாருக்கும் அப்பா தேவனுடைய வல்லமையை, அதிகமான வல்லமையை பெற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோடு அப்பா ஊழியம் செய்ய ஒரு பெரிய கிருபையை தாங்க. இந்த நேஷனல் இவாஞ்சலிசம் மிஷன் அப்பா உலகமெங்கும் பரவக்கூடிய கிருபையை தாங்க. அதுக்குரிய வழிவாய்ச்சலையும் எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் யாரை பார்க்கணும்ன்றதான ஞானத்தையும் கிருபையும் அதிகமாக கொடுங்க. உம்முடைய தைரியம், உம்முடைய பலன் எங்களோடு கூட வரட்டும் ஐயா. எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணும்படியான
ஒரு பெரிய ஒரு தரிசனத்தையும் ஒரு வெளிச்சத்தையும் அப்பா தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பரும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Amen. Praise the Lord. Oh, to Alex. Alex. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்முடைய கூடுகை ஆண்டுடைய கிருபையினாலே மிகுந்த ஆசீர்வாதமாயிருந்தது. தொடர்ந்து நாம் 4வது வாரமும் இதே போல நாம் கூடி தேவனுடைய வார்த்தையை கேட்க, தன்னுடைய சமூகத்திலையும் செபிக்க நாம் ஒன்று கூடுவோம். இன்னும் தேவனுடைய ஜனங்களையும் தேவ ஊழியர்களையும் நீங்கள் இணைக்கும்படியாக மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நாம் இறுதி ஜெபத்தை கருணாகரன் ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூற இந்த கூட்டம் நிறைவடையும். ஜெபிப்போம். அன்புடைய இயேசு சுவாமி, இந்த நாளினுடைய ஆண்டவரே, இரவு வேளைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நேஷனல் இவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக ஆண்டவரே, ஒவ்வொரு மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே மாதம் 2 முறை கீழமாக காணொலி மூலமாக நான் கூடி ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வேதத்தை தியானம் செய்கிறோம், அநேகருடைய அனுபவங்களை கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த நோக்கத்தில் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து இருந்த அன்பின் நோக்கு நிறைவே நிற்கமித்தார். எங்களை தரைமட்டம் எங்கள் தாழ்த்துகிறோம். தொடர்புடைய பிரசன்னம் பாதுகாப்பு பராமரிப்பு எங்களோடு தங்கியிருப்பதாக அவன் எடுத்து ஆசீர்வதியும் இயேசு பெருமான்முடன் இருப்பதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமென். தோத்திரையா தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. Thank you very much. Thank you very much. Thank you. Praise Thank you, yeah. God bless you. Thank you. Praise the Lord. Thank you very much. Thank you. Excellent message. Excellent message, yeah. Excellent message. Yes. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you, madam. Thank you. Thank you, Ma Rajani. I'll call you back. Thank you. Thank you. God bless you. God bless you. Thank you.